அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேரு கிருஷ்ணமூர்த்தி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா 90 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உங்க பணத்தை எங்க எக்ஸ்சேஞ்சில் போடுங்க, நாங்க ஒரு ஓனா காயின் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்போட ப்ரோக்ராம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான். இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமோட அஜெண்டாவை பார்க்கலாமா? அடுத்து, கிரிப்டோ கரன்சி எப்படி உருவானது, கிரிப்டோ கரன்சி எந்த வகையில் பயன்படுகிறது, கிரிப்டோ கரன்சி எங்கு வாங்குவது, எங்கு விற்பது, எந்த ஒரு காயினை பற்றியும் எப்படி தெரிந்து கொள்வது, ஹால்விங் அண்ட் ட்ரேடிங் என்றால் என்ன, கிரிப்டோ கரன்சி சந்தையில் இது நுழைய சரியான நேரமா, இதுதான் பார்க்க போறோம். அடுத்து, நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோட்ல அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அருகில தான் இருக்கு. அடுத்து, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா 912009 சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். அடுத்து, அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி சர்டிபிகேட் தான் முறையா வாங்கியிருக்கோம். அடுத்து, எம்எஸ்எம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். அடுத்து, அதே மாதிரி பாருங்க ட்ரேட் மார்க்லயும் நம்ம சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்டோட லோகோவும் நம்ம சர்டிபிகேட்டா வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ப்ரோக்ராம் 10க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம் பார்த்துட்டு ISO 9000 சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க நம்பர் 1 இடத்துல இருக்கிற ஜெஸ்ஸேல் நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரோபோட்டிக் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அனைத்துலயுமே நம்ம ஆக்டிவா இருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருக்கும். நீங்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து, நம்மளோட மிஷன் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பீப்புளை வந்து ட்ரேடர் ஆக்குறதாங்க நம்மளோட இன்ஸ்டியூட்டோட லட்சியமா இருக்கு. அடுத்து, நம்ம பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில 8 to 9 வரைக்கும் ஆன்லைன் ஆப்ஸ் நடத்துறோம். அதே மாதிரி ஈவினிங் சாயந்தரத்துல 6 to 7 மணி வரைக்கும் டெய்லியும் ஆன்லைன் ஆப்ஸ் நடத்துறோம். அடுத்து, இந்தியாவில முக்கிய புரட்சி பாருங்க 1980ல விவசாய புரட்சி நடந்துச்சு. அப்ப விவசாயிகள் பெருசா முன்னேறினாங்கன்னா பெரிய கேள்விக்குறிதான். அதை சார்ந்து இருக்கிற மோட்டார்ஸ் பம்ப் செட் உரிமையாளர்கள், உரம் உற்பத்தியாளர் தான் பெருசா வளர்ந்தாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க பெட்ரோலிய புரட்சி நடந்துச்சு 1990ல. அப்ப பெட்ரோல் பங்க் வளர்ந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கு. அது சார்ந்து இருக்கிற வந்து மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழில் தான் பெருசா வளர்ந்தாங்க. அதே மாதிரி பாருங்க 2000ல தகவல் தொழில்நுட்ப புரட்சி பெருசா வளர்ந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோவிட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாருமே பெருசா ஜிபே போன் போய் யூஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன பெட்டி கடையில கூட ஒரு QR கோடு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி பாருங்க நான் ஃப்ரேம் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமா எந்த ஒரு படமும் எடுக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க வெளியில வாங்கிதான் அவங்க எனக்கு வீட்டுல உட்காந்துட்டே நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரிதான் ஸ்விக்கி சொமோட்டாவும் அவங்களுக்கு எந்த ஒரு ஹோட்டலுமே கிடையாது. ஆனா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க பெருசா லாபம் இல்லாம தான் இருக்காங்க. ஆனா இவங்க பாருங்க அந்த தகவல் தொழில்நுட்பத்தை நல்லபடியா பயன்படுத்தி இன்னைக்கு பெருசா வளர்ந்துருக்காங்க. அடுத்து, முன்னொரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு ஒரு ஆரஞ்சு, ஒரு கொய்யாப்பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். அதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் வருதுன்னு. அதுக்கு அடுத்து கோல்டை கொடுத்து தான் நம்ம நிறைய பொருள் வாங்கிட்டு இருந்தோம். அதுலயும் நிறைய திருடு எல்லாம் போதுங்கிறதுனால மெட்டல் கரன்சி வந்துச்சு. அதுலயும் நிறைய கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல சீனாவில தான் பாத்தீங்கன்னா பேப்பர் கரன்சி வந்துச்சு. இப்ப பாருங்க இன்னைக்கு எல்லாமே கிரிப்டோல தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு, துறையா இருக்கு. அடுத்து, நம்ம தமிழ்நாட்டிலேயே பாருங்க 12வதுல 2023-24ல 12வதுல ஒரு சிலபஸ்லயே கிரிப்டோ சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் வந்திருக்கு. அடுத்து, நம்ம இந்தியாவிலேயே நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கெங்க கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், அதை சார்ந்த பொருள் வாங்கலாங்கிற டீட்டெயில இன்னைக்கு வந்துருச்சு. அடுத்து, நம்ம பக்கத்து நாடுல பாருங்க ஸ்ரீலங்கா, அங்கேயே குறிப்பிட்ட காயினை கொடுத்துட்டே இன்னைக்கு பொருள் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு இந்த துறை. அடுத்து, இத பாருங்க தூரமா இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு யானையா தெரியும். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை காதை பார்த்துட்டு ஒரு ஃபேனுன்னு சொல்றாங்க, தும்பிக்கையை பார்த்துட்டு கயிறுன்னு நினைக்கிறாங்க, அதே பாரு அதை வயிற்ற பார்த்துட்டு செவருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதாங்க ஹெட்லைன் மட்டுமே படிச்சுட்டு கிரிப்டோ கரன்சி தடை பண்ணிட்டாங்களாமே,
அது பிளான் பண்ணிட்டாங்களாமே, அந்த மாதிரிதான் இருக்கு. இதை பாருங்க, அந்த ஒரு விலங்கு பாருங்க, ஒரு நீங்க பாசிட்டிவா பாத்தீங்கன்னா அந்த அந்த குழந்தைய அழகா கவ்வி கொண்டு வரும். ஆனா நெகட்டிவா பார்த்தோம்னா கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த துறையும் முழுசா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. அடுத்து இந்த ப்ரோக்ராம யாரு நம்மளுக்கு தொகுத்து வளர்றாங்கன்னா, ஒரு இந்திய அரசாங்கத்தை நடத்த பிளாக் செயின் டெக்னாலஜில கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. இவங்களதான் இன்னைக்கு இன்வைட் பண்ண போறோம். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு மென்டாரா இருக்காங்க. அவங்களதான் இன்னைக்கு இன்வைட் பண்ண போறோம். நம்ம இதே ஒரு பெரிய ஹாலா இருந்துன்னு வச்சுங்களேன், எந்திரிச்சுட்டு கிளாக் பண்ணி வரவேற்போம். ஆனா நம்ம எல்லாமே இன்னைக்கு விர்ச்சுவலா இருக்கனால நான் இன்னைக்கு ஹார்டின் கொடுத்து வரவேற்கிறேன். ஆன் த ஸ்கிரீன் அன்பு சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்படி இருக்கீங்க லோகநாதன் சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க. அண்ட் ரொம்ப வார்ம் வெல்கம் கொடுத்தீங்க மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். 0 to ஹீரோ நீங்க. ஓகே, ஃபைன். அண்ட் கிருஷ்ணமூர்த்தி சாரை பற்றி சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த ப்ரோக்ராமோட எண்டில் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் என்ன ரொம்ப வார்ம் வெல்கம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும். வந்துட்டு நான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஃபைனல் டே. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருநாள் இருக்கும், நோன்பு பெருநாளில் இருக்கிற ஒரு நாள். அப்புறம் பிசி ஷெடியூலில் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்ன்றதுக்காக வந்திருக்கீங்க. எஸ், கிடைக்க போது. என்னை பற்றி லைட்டாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் வந்துட்டு அன்புராஜ். எங்கள் அப்பா இந்திய நாட்டை சேர்ந்தவர், எங்கள் அம்மா ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. ஒரு பக்கா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள். கரூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமம் லாலாப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். நான் விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக என்னையும் என்னோட தங்கச்சியும் வளர்க்குறதுக்காக சென்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கேயே தான் நான் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு வறுமை, எனக்கு மண்டையில் வந்து படிப்பு ஏறல, பாதியில டிஸ்கனெக்டிவ். அண்ட் வந்துட்டு ஃபியூச்சரில் தான் நிறைய கரஸில் தான் நிறையா படித்தேன் நான். ஸோ என்னோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40வது வயசுல செட்டில் ஆயிட்டு ஒரு சாலிகிராமம் மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஒரு சொந்தமான ஒரு வீடு, காரு, ஒரு 2 கடை, அப்படி ரொம்ப ஓஹோன்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் கோவிட் வந்துச்சு. என்னோட வாழ்க்கையை திரும்பி போட்டுச்சு. தொழிலில் ஏற்பட்ட நட்டம் காரணமாக 47 லட்சம் ரூபாய் கடன். என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்க்கையில வந்து முன்னேறணும், கடன்காரனா இருக்கக்கூடாது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கடனை வந்து கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும், அந்த தொழில் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அது என்ன மாதிரி தொழில், வேகமா சம்பாதிக்கிற ஒரு தொழில்னு பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சி. அப்புறம் கிரிப்டோ கரன்சியில் நான் உள்ள நுழைஞ்சு கிரிப்டோ கரன்சியை வந்து நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரோபோடெக் மாதிரி ஒரு பெரிய எஜுகேஷன் சிஸ்டம்லாம் கிடையாதுங்க. ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையே மாற்றின ஒரு நாள்கள், நேரங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு நேரங்கள்னு பார்க்கும்போது 90 நிமிடம். இந்த ஒரு நீங்கள் வந்துருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு 90 நிமிடம் தான் என்னோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ கனவு காண்றோம், எவ்வளவோ நம்ம வந்துட்டு இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும் நிறைய கனவு காண்றோம் இல்லையா? பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, அந்த கனவுகள்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா பல மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு. அவ்வளோலாம் வேணாம். 90 நிமிஷம் நீங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இல்லை ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம, வச்சக்கன்னு வாங்காம, என்ன ஸ்லைடில் போடுறோம், என்ன சொல்றோம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமோட எண்டில் நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்க அப்படின்னா, அன்புராஜ் என்ன, அன்புராஜ் வந்து ஒரு 47 லட்ச ரூபாய் கடன்ல இருந்துட்டு இன்னைக்கு வந்து 5 to 6 லட்சம் சம்பாதிக்கிறோம் ஒரு மாசத்துக்கு. யாரோட பணத்தை நான் வாங்கல, என் அக்கௌண்ட்டை நான் தான் மெயின்டைன் பண்றேன், யார் அக்கௌண்ட்டை நான் மெயின்டைன் பண்றது இல்லை. ஆனா அதை விட மிக சிறந்த இடத்துக்கு போகக்கூடிய வல்லமை படைத்தவர்களா நீங்க மாறுவீங்க. அப்ப என்னங்க பண்ணணும்? கத்துக்கிறதுக்கு கத்துக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி ப்ரோக்ராம பாத்தீங்களா? ஈச் அண்ட் எவ்ரிபடி எந்தெந்த வார்த்தை என்ன வார்த்தை தப்பா வருது அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி முனைப்பா நீங்க இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா இருந்தீங்கன்னா சக்சஸ் உங்க கையில வந்துருங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இறுதியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த தொழில யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. யார் ஜெயிக்கலன்றதை சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த தொழில படிச்சவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, படிக்காதவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. பணம் உள்ளவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, பணம் இல்லாதவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. திறமை உள்ளவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, திறமை இல்லாதவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலம் 0.1% கூட பொறுமை இல்லாதவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, ஜெயிக்க போறதாவும் சரித்திரமே கிடையாது. ஏன்னா இந்த தொழிலுக்கு அவ்வளவு பொறுமை முக்கியம். இந்த தொழில் மட்டும்தாங்க தனக்கு தேவையானால தானே செலக்ட் பண்ணிக்கும், தனக்கு தேவையானால தானே செலக்ட் பண்ணிக்கும். நான் சொல்லட்டுங்களா, நீங்க செலக்ட் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்றத இந்த ப்ரோக்ராமோட இறுதி வரைக்கும் இருந்து இந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க செலக்டட். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டாங்க ஒரு நயத்துக்காக, நான் சும்மா வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒரு வாய்ப்பை, உங்களுக்கு தேவையான வாய்ப்பை, உங்களுக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே தட்டி கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இந்த ப்ரோக்ராம் நாங்களே ஒரு காயின் வச்சிருக்கோம், நாங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம், இதை வாங்கிக்கோங்க, பிட்காயினோட பெருசா போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு
எம்எல்ஏ மாதிரி லெப்ட்ல ரைட்ல ஆள் போடணுங்க, நீங்க ஆள் புட்புடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு திட்டமும் சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது கிடையாது. எங்ககிட்ட பணத்தை கொடுங்க, நாங்களே வந்து ட்ரேட் பண்றோம், உங்களுக்கு மாசம் ஆனா பணத்தை தர சொல்றோம் அப்படின்ற ஏமாத்து வேலை சொல்ல போற ப்ரோக்ராம் கிடையாது. அப்ப இந்த ப்ரோக்ராம் என்னங்க, ₹1 பணமா இருந்தாலும் அது உங்களோட அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் வந்து 10ல இருந்து 30% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வல்லமை படுத்த இந்த ப்ரோக்ராம். அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். ஓகேங்களா? சரி, ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் வந்துட்டு எனக்கு நீங்க இந்த அளவுல கோஆபரேட் கொடுத்தது ரொம்ப நன்றிங்க. ஓகே, ரோபோடெக்கை பத்தி நிறைய விஷயங்கள் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லிட்டாரு. பட் லாஸ்ட் ஃபைனலா நம்மளோட பிரின்சிபலை பத்தி நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பர் என்ன? வெளிப்படைத்தன்மை. எப்படிங்க வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும்? யாரால வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும்? எங்க இடத்துல ஒரு நேர்மையா இருக்கும் அந்த இடத்துல மட்டும் தான் வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும். ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறம்னா என்ன? எந்த ஒரு தொழில வந்துட்டு தன்னோட உடம்புக்கோ நம்ம கிட்ட வரவங்களோட உடம்புக்கோ உடைமைக்கோ உயிருக்கோ மனதிற்கோ பணத்திற்கோ எந்த விதமான தீங்கு விளைவிக்காத ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் எங்களால வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியுது. வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இந்த ப்ரோக்ராமோட இறுதியில வந்துட்டு ஓப்பன் Q&A இருக்கும். நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம். சரிங்களா? சோ எல்லாத்தையும் ஓப்பனா தான் நாங்க பேசுவோம். அதே மாதிரி எங்களோட எல்லா ப்ரோக்ராமும் ஓப்பன் Q&A இருக்கும். அதே மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம் இருக்கு. இந்த மாதிரி ஈவென்ட் நேரத்துல மட்டும் தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதை லாக் பண்ணி வச்சிருப்போமே தவிர மத்த எல்லா நேரத்திலும் எங்க குழு வந்துட்டு ஓப்பன்ல தான் இருக்கும். யார் என்ன கேள்வி வேணா கேட்டுக்கலாம். நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதால தான். எங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா நாங்க எத்தனை பேரை சாதனையாளர் ஆக்கியிருக்கோன்றது முக்கியம் கிடையாது. ஒருத்தர் கூட வேதனையாளராக இல்லாம நாங்க எங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோன்றது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். கிரிப்டோ கரன்சினாலே லட்சக்கணக்கில் இருக்கிறவங்கள கோடீஸ்வரன் ஆக்க முடியும். கோடிக்கணக்கில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கோடீஸ்வரன் ஆக்க முடியும். ஆனா ஒண்ணு இல்லாதவங்களை கோடீஸ்வரன் ஆக்க முடியுமா? எஸ். ஒரு 4500 பணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2.5 வருடங்கள்ல 3 வருடங்கள்ல ஏன் 4 வருடங்களுக்குள்ள உங்க பணத்தை வேற யாருக்கிட்டையுமே கொடுக்காம உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், 1ல இருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சா போதும், நீங்களும் ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு ரோபோடெக் மூலியமாக உலக நாடுகள்ல இருக்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் செய்யல, இனிமே தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 6 மாச காலகட்டங்களா இந்த திட்டத்தை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். திட்டம்னாலே பணத்தை வாங்குறதுன்றது அப்படி கிடையாது. இதை பத்தின ஒரு விஷயங்கள். அதாவது இது எப்படிங்க? இது ஒரு 4500 பணத்துல இருந்துட்டு எப்படி ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், வாய்ப்பு இருக்கு. ஐன்ஸ்டைன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மேதை. அவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே 8வது அதிசயம் சொல்லக்கூடிய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சொன்னார். ஆனா இங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த அறத்துல வராது. அதாவது நல்ல ஒரு விஷயத்துல வராது. ஆனா காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முழுக்க எல்லா மதத்தினரும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ட்ரேடிங் தான், வர்த்தகம். இந்த வர்த்தகத்தின் மூலமா ஒரு சூட்சமத்தை நான் கத்துக் கொடுக்குறேன். அந்த சூட்சமத்தின் மூலமா ஒரு 4500 பணம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 3 வருஷத்துல இருந்து 3.5 வருஷத்துக்குள்ள நீங்க அழகான முறையில ஒரு 3 கோடி ரூபாய் உங்க பணத்தை யார்ட்டையுமே கொடுக்காம நீங்க சம்பாதிக்கிறதுக்கான திட்டத்தை தான் இந்த ப்ரோக்ராமோட இறுதியில் வரைக்கும் சொல்ல போறேன். நீங்க கேட்க போறீங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்திருப்பீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சவங்களும் வந்திருப்பீங்க, கிரிப்டோ கரன்சி பத்தி தெரியாதவங்களும் வந்திருப்பீங்க. அதுக்கான சான்றிதழ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓட்டிங் ஒன்று உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். அந்த ஓட்டிங் வந்து உங்களோட கண் பார்வைக்கு வைக்கிறோம். ஸோ அதை ஷேர் ஆகும் பாருங்க. இந்த துறையில எனக்கு எதுவுமே தெரியாது புதிதுன்னு சொல்றவங்க 46% பேர் வந்திருக்காங்க. அப்புறம் 20% பேர், 11% பேர், 15% பேர். ஆஹா சூப்பர், எல்லாம் தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7% பேர் இருக்காங்க. சத்தியமா எனக்கு கூட தெரியாதுங்க. உண்மையை நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா கிரிப்டோ கரன்சின்றது ஒரு மிகப்பெரிய கடல். கிட்டத்தட்ட ஒரு $12,000 கொடுத்துட்டு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரேடர்ட்ட படிச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் கிரிப்டோ கரன்சி பத்தி முழுமையா தெரியாது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவுதான். சோ உங்ககிட்ட இருக்க நாலேஜ் வந்து கடைசியா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இப்போ அந்த 46% பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் புரியும் வண்ணம் வந்து அவங்களுக்கும் தெரியும் வண்ணம் வந்து பேசிக்ல இருந்து இந்த ப்ரோக்ராமை எடுத்துட்டு போறதுதான் ரோபோடெக்கோட வழக்கம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரைட். இன்னொரு ட்ரிப் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆகிற அளவுல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கை இன்னொரு பக்கம் வந்து பொருளாதாரத்துல ஆன் ஆக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு அகைன் திருப்பி நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். தேங்க்யூ ஐன்ஸ்டைன் அவர்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா நிறைய கோடீஸ்வரன் உருவாக்குறதுக்கு அவரோட ஐடியா இந்த இடத்துல கிடைச்சிருக்கிறதால அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, இத்தனை தொழில்கள் இருக்கும் போது எதுக்காக நம்ம கிரிப்டோ கரன்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எந்த தொழில் நீங்க பண்ணாலும் அந்த தொழில நீங்க சம்பாதிக்கக்கூடியது கரன்சி. அந்த கரன்சி வருடத்திற்கு வருடம் மாதத்திற்கு மாதம் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம கிரிப்டோ கரன்சியை நோக்கி எல்லாருமே படையெடுக்கிறாங்க. ஏன் குறையுது, எதனால குறையுது? இரண்டே காரணம் தான். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிறாங்க உலகம் ஃபுல்லா. ஒரு நாட்டுல எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு ஈக்குவலா தான் கரன்சியை வந்து பிரிண்ட் அடிக்கணும். ஆனா இப்ப அடிக்கிறாங்களா? இல்ல. அதனாலையும் பொருளாதார பிரச்சனைகள் வருது, பணத்தோட வீக்குகள் வருது. அடுத்து
உண்மைக்கு புறம்பா, அதாவது ஒரு கள்ள நோட்டெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா சமூக விரோதிகள், அதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரிஜினல் நோட்டு இருக்கிற மதிப்பு மரியாதை குறையுது, ஒரு நாட்டோட பொருளாதார பிரச்சனை ஆகுது அப்படின்றது. இது ரெண்டுத்தையும் தடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அதற்கான வேலைகளை அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாரு அப்படின்னா மிக சிறந்த வல்லுநர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளாதாரத்தை தாண்டி மிகப்பெரிய பணவீக்கத்தை தாண்டி ஒரு அருமையான ஒரு மணி வேணும் அப்படின்றதுக்காக நிறைய பிரில்லியன்ட் சேர்ந்து உருவாக்குனது தான் கிரிப்டோ கரன்சி. சோ இந்த கிரிப்டோ கரன்சியை எப்போ உருவாக்குனாங்க, எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2009 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில வந்துட்டு பிட்காயின் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு வெளியிடாங்க. அதுல ஒரு ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மக்களுக்கான பணம், இது மக்களோட ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கான ஒரு பணம், இதனால இதை யூஸ் பண்றதால மக்கள் வளருவாங்க, இது 2140வது வருஷம் வரைக்கும் இந்த கரன்சி கொண்டாடப்பட வேண்டிய, கொண்டாடப்பட போற ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க சதோஷி நாகமோட்டோ. இதை உருவாக்கணும்னு உடனடியாக உலக நாடுகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தடை விதித்தார்கள். என்ன சொன்னாங்க, யார் இந்த சதோஷி நாகமோட்டோ, ஆனா பெண்ணா, இந்திய நாடு சொந்தர, சைனா நாடு சொந்தர, யாருன்னே தெரியாது, அவர் உருவாக்கின ஒரு மணி நாங்க எப்படி ஒத்துக்கிறது? அது மட்டும் இல்லாம தொட்டு பார்க்க முடியாத எந்த ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, தொட்டு பார்க்க முடியாத பொருளுக்கெல்லாம் நாங்க மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க. அதோட உலக நாடுகள் எல்லாருமே தடை விதிச்சாங்க, இந்தியா உள்பட. ஆனால் நிறைய விஷயங்கள் தடை பண்ணப்பட்ட விஷயங்கள் இப்ப நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோன்றதை நீங்க நினைவில் கொள்ளணும். இந்த கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்யூட்டர், நான் இந்த பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்டர் தடை செய்யணும்னு சொன்ன போராட்டம் நடத்தின மிகப்பெரிய ஒரு நாட்டுல மிகப்பெரிய ஒரு பார்ட்டி இந்தியாவில் இருக்கு. அப்புறம் போர் போடக்கூடாது, அதுக்கப்புறமா உரங்கள் போடக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நெட் வரக்கூடாது, எல்லாத்தையும் தடை செஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு அதை அனுமதிச்சிட்ட மாதிரி உடனடியா தடை செஞ்சோடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கையை படிச்சு பார்த்துட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா கோர்ட்ல போட்டார். இது நல்லது தானே, மக்களுக்கு தேவைதானே, ஏன் இது விருப்பப்படுறவங்க வாங்குறாங்க, இது எதுக்காக நீங்க தடையிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே அந்த தடையை நீக்கிட்டாங்க. இந்தியாவில் நீக்கிட்டாங்க, நிறைய நாடுகள் அதை தொடர்ந்து நீக்கிட்டாங்கிறது பல நாடுகளுக்கு பல விஷயங்களுக்கு தெரியாது, பல மக்களுக்கு தெரியாது. அதற்கு அந்த நேரத்துல வாங்கி வச்சவங்க எல்லாமே இன்னைக்கு செல்வந்தராக இருக்கிறார்கள். இந்த பிட்காயின் இருக்கு இல்லையா, இது எப்போ, இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா, இது எப்போ எல்லாத்துக்கும் புரியும் வண்ணம், எல்லாத்துக்கும் தெரியும் வண்ணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவிட். எந்த ஒரு கோவிட்ல 47 லட்சம் ரூபாய் கடனாளி ஆடணும், அதே ஒரு கோவிட் தான் என்ன உலக பணக்காரர் வரிசையில ஒரு பணக்காரரா முன்னேற்றத்துக்கான ஒரு வழிவகையும் செஞ்சிருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, என்ன பண்ணாங்க, எல்லாரும் உற்று நோக்கினாங்க. அரசாங்கம் ஒரு பொட்டி கடையில இருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பெரிய பெரிய ஐடி ஃபீல்ட் வரைக்கும் லாக் பண்ணாங்க இல்லையா. அதே மாதிரி வர்த்தகத்துல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாரெக்ஸ், ஈக்விட்டி, கமாடிட்டி எல்லாத்தையும் லாக் பண்ணாங்க இல்லையா. ஆனா கிரிப்டோ கரன்சியோட வர்த்தகத்தை மட்டும் எந்த இடத்துலயுமே வந்துட்டு கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இல்ல, எந்த ஒரு தனியார் அமைப்பு கண்ட்ரோல் இல்ல. அப்ப அது யாரோட கண்ட்ரோல் இருக்கு, மக்களோட கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சதால தான் மக்கள் அத்தனை பேருமே இது மேல ஒரு ஈடுபாடு தெரிஞ்சாங்க. அதே ஈடுபாட்டோட இந்த பொருளாதார வளர்ச்சி, தனிமனிதோட வளர்ச்சி வேணும்ன்ற உற்று நோக்கின ஒரு நாடு இருக்குது, எல் சரவடா. அந்த நாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜூன் மாசம் 2001 ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க இனிமே அமெரிக்கா டாலர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதற்கு பதிலாக நாங்க கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிக்கிறோம் சொன்னதோட விளைவு அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி கிடுகிடுன்னு ஏறினதை பார்த்த நெவிபியா அப்படின்ற நாடும் அதே முடிவு எடுத்தாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் அப்படின்ற நாடும் அதே முடிவு எடுத்தாங்க. ஏன்னா இன்ஃபிளேஷன்ல இருந்து டிஃப்ளேஷன் வரக்கூடியது, இந்த பணவீக்கத்துக்கு மாற்றா வரக்கூடியது இந்த கிரிப்டோ கரன்சி. என்ன காரணம், அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மாதிரி அது அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்க முடியாது. 21 மில்லியன் தான் இருக்கு, 2 கோடியே 10 லட்சம் தான் இருக்கு. அதுவும் புழக்கத்துல கிடையாது, மக்கள் பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ்ல இருக்குது. அண்ட் இது டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜியா இருக்கிறதால யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களோட மொபைல் போன்ல நீங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பீங்க, 6 டிஜிட் 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10,000 வாட்டி எண்களை திருப்பி திருப்பி போட்டு அதுல ஒண்ணுதான் உங்க பாஸ்வேர்டு. ஒரு ஹைலி கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்துல என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப் கிடையாது. ஆனா பிளாக் செயின் டெக்னாலஜில தான் இனிமே போனே வரப்போகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வளவு சேஃப்னு சொல்றேன் கேளுங்க. ஒரே ஒரு பிளாக்கை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு சுருக்கமா சொல்றேன், ஒரு பிளாக்கை வந்து நீங்க வந்துட்டு ஹேக் பண்றதுக்கு 500 கோடி தடவை உள்ள போட்டு பார்க்கணும். இந்த 500 கோடி தடவை உள்ள போய் பார்த்து அதை ஹேக் பண்ணி உள்ள போனா கூட எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜி தாங்க வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. ஒரு திருட உள்ள போடுறான், ஒரு திருட உங்க வீட்டுக்குள்ள போடுறதே கஷ்டம். அந்த திருட உள்ள போந்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் பாக்குறான், ஆனா அந்த எந்த பொருளையுமே எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி, சுருக்கமா சொல்றேன். அதனாலதான் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்பிக்கை இணையமா எடுத்துக்கிட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்றாங்க, இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சினால தனி மனிதனோட வளர்ச்சி வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, திரும்பி சொல்றேன், இது எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலும் எந்த ஒரு தனி ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலும் கிடையாது. இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்டா ஸ்பீடா டக்குன்னு வந்து டிரான்சாக்ஷன் ஆகக்கூடியது. ப்ராசஸிங் வெயிட் ஆகிட்டு இருக்குது, 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும்னு சொல்லக்கூடியது கிடையாது. அதனாலதான் பாருங்க, 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது
கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள் தான் நாங்க எக்கனாமிக்கை கண்ட்ரோல்ல பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்ற நாடுகள் இருந்துச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் தான் எக்கனாமிக்கை கண்ட்ரோல் கொண்டு வரோம்னு சொல்ற நாடுகள் 20 நாடுகள் இருந்தாங்க. அந்த 20 நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து மாநாடு போடும்போது நாட்டுல இருக்கிற பிரதிநிதிகள் கலந்துக்க மாட்டாங்க, நாட்டோட அதிபர்கள் மன்னர்கள் கலந்துக்குவாங்க. அப்படி ஒரு மாநாடு சமீபத்துல இந்தியாவில் நடந்துச்சு. அந்த மாநாட்டோட பேரு G20 அப்படின்ற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல வந்து எல்லா உலக தலைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்தா கிரிப்டோ கரன்சி வேணான்னு எடுத்திருக்கலாம். ஆனா என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? கிரிப்டோ கரன்சி வேணும், அதை ரெகுலேட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு IMF FSB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதன் மூலமா உலகம் ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேட் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்றது கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் இருக்கிற அத்தனை தலைவரை ஏற்றுக்கொள்றதுக்கு சமம் அப்படின்றது இதுல தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் டெலிகிராம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டெலிகிராம்ல கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம் விற்கலான்ற மாதிரி ஒரு வேலட் உருவாக்கி இருக்காங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் பிட்காயினை நிறைய பிட்காயினை வாங்கி குமிச்சிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜிபே போன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் முடிவு எடுத்தார், இதை எல்லாருமே உருவாக்குவாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே இவங்க முடிவு எடுத்திருக்காங்க, என்ன தெரியுமா? சதோஷி வேலட். நோட் பண்ணிக்கோங்க, சதோஷி வேலட்னு சொல்லிட்டு வேலட் இருக்குது. அந்த வேலட் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இனிமே வரும் காலகட்டத்தில் ஒரு டீ கடையில கூட போயிட்டு பிட்காயினை கொடுத்து டீ குடிக்கிற வண்ணம் இருக்கும். எப்படிங்க பிட்காயின் கொடுத்து டீ குடிக்க முடியாது? லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்க நினைக்காதீங்க. ஒரு 100 ரூபாக்குள்ள எவ்வளவு 100 ரூபா இருக்கோ அதே மாதிரி ஒரு பிட்காயின்குள்ள 10 கோடி சதோஷி இருக்கு. அந்த சதோஷி முறையில நீங்க எல்லா இடத்துலயும் பேமெண்ட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணிக்கங்க. சதோஷி வேலட் ஆப்பிள் ஸ்டோர், பிளே ஸ்டோர்ல இருக்குது. பதிவிறக்கம் பண்ணிக்கங்க, உங்க மெயில போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அந்த லொகேஷன்ல போய் பாருங்க, பிட்காயினை கொடுத்துட்டு சதோஷி முறையில கொடுத்துட்டு எத்தனை கடைகள் இன்னும் புழங்கிக்கிட்டு இருக்குன்னு. அது மட்டுமா, பேபால் அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் அவங்க என்ன பண்றாங்க, பணம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே ஃபியூச்சர்ல நம்மளோட கதை ஓதாது, இதுக்கப்புறம் ஓடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சில இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை உருவாக்குற ஒரு முயற்சியில எத்தீரியம் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நோக்கியா அவங்கள மேம்படுத்தாததால அவங்க ஃபீல்டுலே இல்ல, அதுக்கப்புறம் அவங்க மேம்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எந்த நேரத்துல எந்த டெக்னாலஜி வேணுமோ அதை எல்லாருமே பயன்படுத்துறதால இன்னைக்கு சின்ன சின்ன கம்பெனி பெரிய கம்பெனியா இருக்கு மொபைல் போன்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தனி மனிதரும். இது படிப்பு ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் கிடையாதுன்றத போல புரிஞ்சுக்குங்க. படிப்பை தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே முன்னேறலாம். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா எங்க வருவீங்க அப்படின்னு கேட்டா, மிக சிறந்த நிறுவனங்களோட வளர்ச்சியோட உங்களோட வளர்ச்சி போங்கி நிற்கும். ஏனென்றால் இன்ஃபிளேஷனை தாண்டி டிப்ளேஷன் வந்துட்டு இருக்குது கிரிப்டோ கரன்சி தான். இன்ஃபிளேஷன் என்னங்க, 1929 ஆண்டுல நீங்க ஒரு கிலோ அரிசி என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? இன்னைக்கு போயிட்டு அந்த பணத்தை கொடுத்தா நேத்து வாங்கின பொருளை இன்னைக்கு வாங்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? விலைவாசி ஏறி போயிடுச்சுன்றீங்களா? இல்ல, பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் இன்ஃபிளேஷன் என்னன்றதை புரிஞ்சுக்குவீங்க. அதனாலதான் டிப்ளேஷன் என்னங்க, அதே 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிட்காயினை கொடுத்தா என்னங்க கிடைச்சிருக்கும்? ஒரு வடை கூட கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஒரு பிட்காயின் எடுத்துட்டு போய் கொடுத்தா என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு காரே கிடைக்கும். 65 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கார்டு உலகம் ஃபுல்லா எங்க வேணா நீங்க போய் வாங்கலாம் அப்படின்றதுதான் முடிஞ்சு. அதனாலதான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை எல்லாருமே வந்து வளர்க்குறாங்க. கிரிப்டோ கரன்சில வந்து எல்லாருமே புழங்குறாங்க. அதனாலதான் டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சி தான். எத்தனை கவர்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பார்க்க முடியாத கரன்சிக்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அத்தனை கவர்மெண்ட்டும் டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கிட்டாங்க. இந்தியா டிஜிட்டல் ருப்பியை உருவாக்கி இருக்காங்க. இதுல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன எல்லா நாடுகளும் பிளாக் செயின் டெக்னாலஜில தான் இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியே இருக்கக்கூடிய டிஜிட்டல் கரன்சி உருவாக்கி இருக்காங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் கரன்சி அத்தனையும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ஒரு வலுவான ஒரு டெக்னாலஜி. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா இருக்கிறத கிரிப்டோ கரன்சியில பிளாக் செயின் டெக்னாலஜி இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு பூட்டு மாதிரி, கிரிப்டோ கரன்சின்றது உங்க வீடு மாதிரி. அந்த வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன பண்றாங்க, நிறைய அரசு இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ஏன் ஊழல்கள் நடக்கக்கூடாது, கரெக்டா நடக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஃபயர் ஆகுது, தொலைஞ்சு போகுது. அதெல்லாம் தொலைஞ்சு போகாதவன பிளாக் செயின்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப யாராவது திருட முடியுமா? முடியாது. அதே மாதிரி எல்லாம் பில்லிங்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் நடக்குது. அதே மாதிரி டாக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் நடக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு யாருமே எடிட்டே பண்ண முடியாத லெவல்ல பர்ஃபெக்ட்டா கொண்டு வந்து எதுல சேர்க்கறாங்க,
பிளாக் செயின்ல சேர்க்கறாங்க. இதுக்கு பல கோடி ரூபாய் வந்துட்டு செலவழிச்சிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிளாக் செயின் டெக்னாலஜி தான். அப்படிப்பட்ட வலுவான டெக்னாலஜில இருக்கிறதால உங்களோட பணம் எங்கேயுமே ஹேக் பண்ணப்படாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்ன பண்றாங்க, கிரிப்டோ கரன்சில நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அதனாலதான் உள்நாட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கிற எத்தனை தொழில்களுக்கும் மாற்றா இந்த பிட்காயின்ல வந்து பாத்தீங்கன்னா 150% மேல 2023ல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க. எப்படிங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு? ஒரு பொட்டி கடை வச்சா அந்த தெருவுல தான் வியாபாரம், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வச்சா அந்த ஏரியால தான் வியாபாரம். அதே மாதிரிதான் நீங்க உள்ளூர்ல ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஈக்விட்டி கமாடிட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட வளர்ச்சி இருக்கும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிசி பிட்காயின் கிரிப்டோ கரன்சில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வியாபாரத்தை பெருக்குனீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா உங்களோட வியாபாரம் இருக்கும். ஒரு எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் வேல்யூ இல்லை. கிரிப்டோ கரன்சி பேர்ல நிறைய தவறுகள் நடக்குது. எல்லா ஃபீல்டுலயுமே வந்து தவறு செய்யறவங்க இருக்கிறாங்க. டாக்டர்ல இருக்கிறாங்க, இன்ஜினியர்ல இருக்கிறாங்க, எல்லாத்திலும் வக்கீல்ல இருக்காங்க, எல்லாத்திலும் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒண்ணு செய்யக்கூடாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா அழுவுன தக்காளியும் தான் இருக்கும், நல்ல தக்காளியும் தான் இருக்கும். பார்த்து வாங்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்க அழைச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து உலக மக்களால ஃபியூச்சர்ல ஏத்துக்கப்படக்கூடிய ப்ராஜெக்டா இருக்கணும், ஃபியூச்சர்ல தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும், இன்றைக்கும் அந்த ப்ராஜெக்ட்னால யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் உள்ள அந்த காயினை எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் உலகத்துல இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அது இருக்கணும். அந்த காயின்ஸை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா டைரக்டா அந்த ப்ராஜெக்ட் உள்ள அந்த கம்பெனிக்கு அந்த காயின்ஸோட வருமானம் போய் சேரணும். ஒரு காயின்ஸை வாங்கினா சொல்லி விடுறவங்களுக்கு, அது சொல்லி விடுறவங்களுக்கு இப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஜெக்டை மேம்படுத்துறதுக்கு முடியாது. ஸோ அப்படி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவாஸ். மெட்டாவாஸ்னா என்னங்க அப்படின்னா இந்த ஒரு கெசட், இந்த ஒரு கருவியை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இது உள்ளே கிளாஸ் இருக்கும். இனிமே ஃபியூச்சர்ல யாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபியூச்சர்ல யாருமே லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது உள்ளே ஸ்கிரீன் இருக்கும், ஹெட்ஃபோன் இருக்கும், கையில் இருக்கிறது ஜாய்ஸ்டிக். இது விளையாட்டு இல்லைங்க. இது பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஆர் கிளாஸ்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆல்கமெண்ட் ரியாலிட்டி. ஒரு பொருளை நவுத்துறது ஆல்கமெண்ட் ரியாலிட்டி. இது ரெண்டும் சேர்ந்த மிக்சர் ரியாலிட்டி தான் மெட்டாவாஸ். இந்த மெட்டாவாஸ்னா என்ன? இந்த மெட்டாவாஸ்னா என்னன்னா வேற ஒரு உலகமே ஒன்று படைச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் படைச்சுக்கிட்டு இருக்காங்க? கூகுள் நிறுவனம் படைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா அலிபா படைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி படிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி ஆகும். அதுக்குன்னு அந்த நிறுவனம் காசு வாங்கும். எப்படி வாங்கும்? கிரிப்டோ கரன்சில வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு மேல போய் பாருங்க, முக்கியமான இடங்களுக்கெல்லாம் மேல போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு மெட்டாவாஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் பாருங்க, மெட்டாவாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜே நடந்திருக்கு, ஒரு வெட்டிங்கே நடந்திருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி 2022ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜே நடந்திருக்கு. இந்த மேரேஜ் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ள இருக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா இறந்து போன எங்க அப்பாவை வர வச்சு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதற்காக என்ன பண்ணாங்க, வெளிநாட்டு ஒரு கம்பெனியை அணுகுனாங்க. இந்தியாவில் முதல் முறையாக நடந்த ஃபர்ஸ்ட் மெட்டாவாஸ் மேரேஜ் இதுதான். அவங்க அப்பாவை வந்து நேரடியாக வர வச்சாங்க, அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம இந்த மெட்டாவாஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைட். நம்மளோட பசங்க படிக்கிறதுக்காக, எஜுகேஷனுக்காக நம்ம வெளிநாட்டுல கொண்டு போய் நம்ம பசங்களை படிக்க வைக்க வேண்டாம். ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நீங்க மலேசியால ஒரு ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், இந்தோனேஷியால ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மூலமா உங்க பசங்க நேரம் அங்க போயிடுவாங்க. இங்கதான் இருப்பாங்க, அங்க போயிடுவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் ஒரு மெக்கானிக் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆனா மெக்கானிக் மாதிரி அவங்க கிளாஸ் போட்டு வேலை செய்வாங்க. நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த கிளாஸ் விஆர் கிளாஸ் போட்டாதான் தெரியும் அது உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த லெவல்ல ஓங்கி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு நிறைய உருவாக்கிட்டே இருக்குதுங்க. இந்தியா ஃபுல்லா கூட வந்துருச்சு. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்துட்டு கபாலீஸ்வர் கோயிலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டா கல்வி வந்துட்டு துவக்க விழாவை ஒரு வீடியோ இருக்கு, காணொலி இருக்கு, பாருங்க. ஜஸ்ட் 2 minutes தான் பாருங்க. மெட்டா கல்வி என்பது வர்ச்சுவல் ரியாலிட்டி லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா கல்வியில் பார்க்கும்போது ரொம்ப அந்த நேச்சுரலாக இது இப்படி தான் இருக்கும், ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத பசங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து நேராக நம்ம விண்வெளிக்கு போய் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும்.
கல்வித்துறை எப்படி வந்துட்டு கால் ஊண்டிருக்காங்களோ அதே மாதிரி வர்த்தகத்துறையில என்னங்க பண்றாங்க, பிளிப்கார்ட், அமேசான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அது மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மெட்டாவாஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லான்ச்சே பண்ணிட்டாங்க, பிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. அங்க நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உலகத்தர வாய்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும். நீங்க தொட்டு பார்த்த வண்ணம் நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டா எப்படி ஃபிட்டா இருக்கும்ன்ற பார்க்கும் வண்ணம் நிறைய வேலைகளை வந்து பார்த்து வச்சிருக்காங்க. அமேசான் உருவாக்கிட்டு இருக்காங்க, அல்லிபா உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மூவி தியேட்டர் உருவாக்கிட்டு இருக்கு, ஆபீஸ் உருவாக்கிட்டு இருக்கு. விர்ச்சுவலா நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் பேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த VR கிளாஸ் போட்டுட்டு வீட்லயே இருந்து கூட வேலை செய்யக்கூடிய வண்ணம் வந்துட்டு இன்னைக்கு மிக சிறந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னங்க தேவை? எஸ், இன்டர்நெட். அடுத்து பேமெண்ட் மெத்தட் எல்லாமே என்ன? கிரிப்டோ கரன்சி. எல்லாமே கிரிப்டோ கரன்சி தான். நீங்க போய் ஐஎன்ஆர் கொடுத்தாலும் ஐஎன்ஆர்ல இருந்து கிரிப்டோ கரன்சியை வாங்கி கிரிப்டோ கரன்சியோட ஒரு வேல்யூல தான் நீங்க கொடுக்க வேண்டியது வரும். இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு தொழிலை செய்யறதுக்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தொழிலை லீகல் ஆக்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உலகத்துல எல்லா கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளை விட சின்ன நாடுகள்ல கூட 40% டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவில் வந்துட்டு 30% சர்டாக்ஸோட சேர்த்து ஒரு 31% வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் டாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலே புரிஞ்சுக்குங்க, அது லீகல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அது நம்மளோட நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30% டாக்ஸ் சர்டாக்ஸோட சேர்த்து 31% ஆயிடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, இப்ப நமக்கு எந்த லெவல்ல தெரியும், ஒரு எம்பிங்களுக்கு எந்த லெவல்ல தெரியும். இப்போ ஒரு எம்பி, அந்த எம்பினா அரசாங்கத்தோட பிஏ கொடுப்பாங்க, தெரியல. அரசாங்கம் வந்து ஒரு எம்பிக்கு ஒரு பிஏ கொடுப்பாங்க. அந்த பிஏ வந்துட்டு என்னெல்லாம் நடக்கும், என்ன ப்ராஜெக்ட் வருது, ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது, ஏது வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாலேஜ் இருக்கக்கூடியவர் தான் ஒரு எம்பியா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது சசி தரூர் அப்படின்ற ஒரு எம்பி திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு எம்பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் எலெக்ஷன் நினைக்கிறதுக்காக மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல 5 லட்சம் ரூபாய்க்கான பிட்காயினை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு அமைச்சிருக்காருங்க. எஸ், செக்ஷன் 64 அப்படின்ற ஒரு காலத்துல டிஜிட்டல் அசெட் அப்படின்ற ஒரு காலமே இருக்கு. அந்த காலத்துல நம்ம கிரிப்டோ கரன்சியோட அசெட்டை வந்து நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னங்க பேப்பர்ல வர நியூஸ்? எஸ், கரெக்ட் தான். பேப்பர்ல வர நியூஸ், டிவியில வர நியூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்பிடக்கூடாது. எதையுமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிக்கதே மெய். போய் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் கமிஷனோட அஃபிடவிட்டியோட ஃபைல்ஸ் இருக்கும், நேராக போய் அதில் போய் பதிவிறக்கம் பண்ணி பாருங்க. உங்களோட திரையில பாருங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதான் அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டி. ஸோ இதுல பார்த்துருப்பீங்க இஎஃப்டினா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட். அதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் அலோட் கொடுத்துருக்கு. கிரிப்டோ கரன்சி மூலமா வேற எதுக்கும் அலோட் கொடுக்கல. ட்ரேடிங்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் இது வரைக்கும் அலோட் கொடுத்திருக்கு. வேற எதுலையுமே நீங்க இறங்காதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கிரிப்டோ கரன்சியில பயங்கரமா இறங்குறாங்க. ஆனால் அதே மாதிரி கமாடிட்டி, அதே மாதிரி வந்து ஸ்டாக், அதே மாதிரி இண்டெக்ஸ் எல்லாத்திலும் இறங்குறாங்க. ஆனால் வர்த்தகம்னு பார்த்தா மட்டும் எல்லாருமே ஏங்க NSE BSE விட ஏன் கிரிப்டோ கரன்சில இயங்குறாங்க, ஏன் இறங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் வந்துட்டு NSE BSE இயங்காது. 24 மணி நேரம் இயங்குறது நம்மளோட கிரிப்டோ கரன்சி தான். அண்ட் கமாடிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச மார்க்கெட், அண்ட் 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 365 நாள்ல 96 நாட்கள் இயங்காது. அப்ப இந்த இடைவெளி எல்லாத்தையும் ஃபில் பண்ற மாதிரி ஒரு மனிதன் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறவனுக்கு ஒரு சம்பளம் கண்டிப்பா கொடுப்பாங்க. 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. 24 மணி நேரம் வேலை செய்யற ஒரு மனிதனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஆனா முடியாது. ஆனா அது மாதிரிதான் நெவர் ஸ்லீப், தூக்கமே இல்லாத இயங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லா நாடுகளையும் 24/7 வந்துட்டு 365 டேஸ் இயங்கிட்டு தான் கிரிப்டோ கரன்சி. அதனாலதான் எல்லா வர்த்தகத்தை விட கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 240% 360% வரைக்கும் லாபம் விட்டுது. ஸோ அதே மாதிரியே இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் பணம் எனக்கு வேணும், எனக்கு அவசரம், எனக்கு வேணும் அப்படின்னா மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு, நம்மளோட ஐஎன்ஆராவோ எல்கேஆரோ எதுலேயோ ஒன்று அக்கௌண்ட்ல வரத்துக்கு 1 நாள்ல இருந்து 2 நாள் ஆகும். சாட்டர்டே சண்டே முடியாது. ஆனால் கிரிப்டோ கரன்சியில் அப்படி கிடையாதுங்க. கிரிப்டோ கரன்சியில் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் P2Pன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதில் போய் கரெக்டான ஆளுங்களை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துக்குள்ள 100 ரூபாயில இருந்து எத்தனை கோடி எத்தனை லட்சமா இருந்தாலும் எல்லாமே உங்க அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆராவோ எல்கேஆராவோ எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட கரன்சியாவே வந்துடும் இமீடியட். அண்ட் எல்லாமே லீகலா இருந்தாலும் கிரிப்டோ கரன்சியில வந்து பாத்தீங்கன்னா மைனிங், ஹோல்டிங், ஸ்டாக்கிங், ட்ரேடிங் அப்படின்றதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. மைனிங்னா என்னங்க, இதுக்கு நிறைய பொருட்செலவாகும், இதுக்கு நிறைய சிஸ்டம் வேணும், கரண்ட் வேணும். இதுக்கு லட்சத்துல ஒருத்தர் பண்ணுவாங்க, அதான் மைனிங். பேங்கர் செய்யக்கூடிய வேலை மாதிரி. அதை பத்தி நாங்க இந்த ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா அதை பத்தி சொல்லி கொடுக்க மாட்டோம், எக்ஸ்பிளைன் பண்றோம் எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றோம். அண்ட் ஹோல்டிங் அப்படின்னா என்னன்னா, இடத்தை வாங்கி வச்சு, தங்கத்தை வாங்கி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு விற்கிற மாதிரி, கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு விற்கிறது. ஸ்டாக்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பணத்தை வந்து நீங்க எப்படி போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு பேங்க்ல தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியை வந்து கரெக்டா SEC செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அலோட இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் நீங்க போட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் தேவைன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க ஸ்டாக்கிங் போடலாம். உங்களுக்கு அதுல போனஸ் காயின் கொடுப்பாங்க.
ஆனா அடுத்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா என்னோட 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து இன்னைக்கு வெளியில வந்தேன் அப்படின்னா ட்ரேடிங் தான். வாழும்போதே சொர்க்கத்தை பாக்குறதுங்க ரொம்ப சிம்பிள். 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு நான் வந்துட்டு ஒரு பிரியாணி தரேன் அப்படின்னு சொன்னா அதனால வெயிட் பண்ண முடியாது. நம்ம பசங்க இருக்காங்க, ஒரு 4 நாள் கழிச்சு வெயிட் பண்ணுமா, நல்ல சாப்பாடு போடுறேன், இன்னைக்கு தண்ணி குடிச்சுக்குமா, நான் என்ன பண்ண முடியும்? வாழும் போதே சொர்க்கத்தை பாக்குறது தான் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் நிறைய பேருக்கு புரியுது இல்ல. நாங்க ட்ரேடிங் சொல்றேன் கேளுங்க. 3 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ₹1 லாஸ் இல்லாம, ₹1 லாஸ் இல்லாம. அதுக்கான சூட்சமத்தை உங்களுக்கு எல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லி தரப்போறேன். யாரு? எல்லாருக்கும் சொல்லி தரப்போறேன். யாருக்கெல்லாம்? யாருக்கு பொறுமை இருக்கோ அவங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அகைன் திருப்பி சொல்றேன், யாருக்கெல்லாம் இந்த இது உபயோகமா இருக்கும்? சார், படிச்சவங்களும் முன்னே இருக்காங்க, படிக்காதவங்களும் முன்னே இருக்காங்க, திறமை இருக்கவங்களும் முன்னே இருக்காங்க, திறமை இல்லாதவங்களும் முன்னே இருக்காங்க, உழைச்சவங்களும் முன்னே இருக்காங்க, உழைக்காதவங்களும் முன்னே இருக்காங்க. பொறுமை இல்லாதவங்க முன்னேற போறதாவோ சரித்திரமே கிடையாது. யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமோட கடைசி வரைக்கும் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் என்ன ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்லாத்தையும் வந்து நான் வந்து மேனுவலாவும் ஆட்டோமேட்டிக்கும் எப்படி பண்றதுன்றது உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன் நான் சொல்றேன் தெரியுங்களா? பெட்ரோல் பங்க் உரிமையாளர் பெட்ரோல் விலை ஏறினாலும் இறங்காட்டியும் அவரோட வியாபாரத்தை செய்யறாரு. காய்கறி கடைக்காரு காய்கறி விலை ஏறினாலும் இறங்கலனாலும் கவலைப்பட மாட்டாரு, அவர் வேலையை செய்யறாரு. அதே மாதிரிதான் ட்ரேடிங் சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா விலை ஏறினாலும் இறங்கினாலும் கவலை கிடையாது. அதை பத்தி தான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லி தர போறேன். ஆனால் குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். எங்கெல்லாம் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குரு இருக்காருன்னு அர்த்தம். எங்கெல்லாம் வாழ்க்கையில தோல்வி பெற்றிருக்கீங்களோ அந்த இடத்துல நல்ல ஒரு குரு இல்லைன்னு அர்த்தம். குரு இருந்திருந்தா அவருக்கு குரு இருப்பார். அந்த குரு யாரு அப்படின்னா அவரோட தோல்வி, அவரோட நஷ்டம். அதை சொல்லி வளர்க்கும் போது அதெல்லாம் நமக்கு வராம பாதுகாத்திருக்கலாம். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எல்லாம் ரைட்ஸ். ஆனால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை பார்த்துட்டு மற்றதுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துலதான் நிறைய பேர் வந்து எனக்கு எதிரியாகக்கூடிய ஆட்கள் நேரங்கள். ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் மெசேஜ் என்னன்றதை பார்ப்பாங்க, மெசேஜ் என்னன்றது பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்லவன் அமிச்சா அது நல்ல மெசேஜ், ஒரு கெட்டவன் அமிச்சா அது கெட்ட மெசேஜ். அப்படி பார்க்க கூடாதுங்க. ஒரு நல்ல வேண்டது ஒரு கெட்ட மெசேஜ் வரலாம், கெட்ட வேண்டது நல்ல மெசேஜ் வரலாம். மெசேஜ் என்னன்றது கூர்ந்து கவனிக்கணும். அது அவங்கதான் 6வது அறிவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை நம்ம பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரா இருந்தாலும் சரி, முதல்ல வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டாதீங்க. ஏதோ கிரிப்டோ கரன்சினா வெள்ளக்காரன் ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு இருந்துட்டு பெரிய பெரிய பிரேஸ்லெட் போட்டுட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ல உட்காந்து சாப்பாடு கொடுத்தா அப்படிதான் அவங்களுக்கு தான் கிரிப்டோ கரன்சினா தெரியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கங்க, சோசியல் மீடியால ஹாய் டியர்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சாலே பிளாக் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உளவியல் ரீதியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேம் நடக்கும். உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்கும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல உங்க பணத்தை எப்படியாவது எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்? உங்களோட ஐஎன்ஆராவோ எல்கேஆராவோ எந்த நாட்டோட நீங்க இருக்கீங்களோ அந்த நாட்டோட மணியா நீங்க அவங்களுக்கு அமிச்சிங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ண சொல்லிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல உங்களோட பணத்து மூலியமா டாலரை வாங்கி அவங்களுக்கு சொந்தமான வெப்சைட்ல எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல இருந்தா நீங்க அதிகமா சம்பாதிக்க முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், உங்க பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, இந்த ஸ்கூல்ல இருந்தா நல்லா படிக்க முடியாது, ஒரே நல்ல காலேஜ் முடிச்சிடலாம், நீங்க கொண்டு போய் சேர்க்கறது எல்கேஜி, ஒரே நல்ல காலேஜ் முடிச்சிடலாம், அதுக்கு என்ன பண்ணணும், பக்கத்து தெருவில் ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், பையனை கடத்த போறாங்க, கண்ணு மொழி நோண்ட போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதே மாதிரி தான் 5000 ரூபாய் கூட பெரும்பாலும் இல்லாத இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டு நம்மளோட மக்கள் ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ல கொண்டு போய் பணத்தை போட்டுருவாங்க. இதுல போயிட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி ஓடும் மீட்டர் மாதிரி ஒரு நாள் 2 நாள் வரும், அடுத்த நாள் இருந்து வராது. உடனே நீங்க பெரிய லெவல் ஆயிட்டீங்க, நீங்க டாஸ்க் வின் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து அடுத்த கட்ட ட்ரேடர் ஆயிட்டீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வரவே வராது. என்ன வரல அப்படின்னா, ஐயோ 2 செகண்ட் முன்னாடி நீங்க எடுத்துருக்கணும், 2 செகண்ட் கழிச்சு நீங்க போட்டுட்டீங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, வராது. கடைசியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பணத்தை உருவதுக்கான வேலை. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் எந்த இடத்துலயுமே வந்துட்டு வாலண்டரி டாக்ஸா இருக்கே தவிர உடனடியே டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி 2023 ஏகப்பட்ட பேர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏமாத்திருக்காங்க. இதுல இந்த மாதிரி நிறுவனங்கள்ல ஏமாந்தவங்க பல பேர் வந்துட்டு இந்த உலகத்திலேயே இல்லாத வண்ணம் போயிட்டாங்க. நாட் ஓன்லி இந்த மாதிரி வெப்சைட், நிறைய சோசியல் மீடியால இந்த மாதிரி ஏமாற்றப்படுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. $400 போட்டா 10 நாள்ல $4000 கிடைக்கும். எப்படிங்க கிடைக்கும்? சரி, $13,000 கொடுத்து நான் இதே தொழில சம்பாரிச்சு இதே தொழில வந்து நான் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவ்வளோ டாலர் கொடுத்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வாங்கியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா டெய்லி ட்ரேடிங் நடக்குங்க. டெய்லி சொல்லி வச்ச மாதிரி ட்ரேடிங் வராது. தயவு செஞ்சு சொல்றேன், ட்ரேடிங் பண்ணணும்னு முடிவெடுத்து எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஈக்விட்டியா, கமாடிட்டியா, ஃபாரெக்ஸா, கிரிப்டோவா, நீங்க யாரா வேணா இருங்க, நான் சொல்றதை கேட்டுக்குங்க. என்னன்னா, ஏன் நான் சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னா, நான் கடந்த 3 வருஷம் ஆக போது நான் வந்து 3 வருஷத்துல 90 லட்சம் நான் சம்பாரிச்சிருக்கேன். 90 லட்சம் நான் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ என்னோட மெயின் வேலட்லேயே நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் லைஃப் உங்களுக்கு காட்ட தான் போறேன். இந்த ட்ரேடிங் உலகத்துல எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சரிங்க, நீங்க ஒரு கூலி வேலையா கூட செய்யுங்க, தப்பு இல்லை, நானும் செஞ்சவன் தான். ஆனால் அந்த மைண்ட் செட்டப்ல ட்ரேடிங்ல வராதிங்க. டெய்லி எவ்வளோ கிடைக்கும், அப்புறம் மாதம் நீங்க சம்பளத்துக்கு போற வேலையாளராக இருக்கலாம், தப்பு இல்லை, நானும் அப்படி இருந்தவன் தான். ஆனா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்ல ட்ரேடிங் பண்ணாதீங்க.
வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு தொழிலதிபர் தானே வரீங்க, ஒரு தொழிலோட அந்த ஷேர் மார்க்கெட்டை தானே வாங்குறீங்க, ஒரு தொழில் பண்ணக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சி தானே வாங்குறீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஆனா வந்து முதலாளி மைண்ட் செட்டப்ல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மார்ச் டு மார்ச் இயர்ல தான் கணக்கு பார்ப்பாங்க. அப்படி இயர்லி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு யார் வந்தாலும் முன்னேறிடுவீங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி எப்படிங்க கிடைக்கும், டெய்லி கிடைக்காதுன்ற பட்சத்துல எப்படிங்க 10 நாள்ல எத்தனை மடங்கு, $400 போட்டா 4000 மடங்கு எப்படி கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்கும். சோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்காலஜியா உங்களை வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற தேவை, உங்களுக்கு இருக்கிற கடமை, உங்களுக்கு இருக்கிற அதிகப்படியான பிரச்சனை, கமிட்மெண்ட், இதெல்லாம் ஆசை வார்த்தை காமிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பணத்தை சுருட்டிட்டு போறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. சோ இதுல பணத்தை விட்டவங்க நிறைய பேர் இந்த உலகத்திலே இல்லை. ஏன்னா யார்ட்டையும் சொல்ல முடியல. ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃப் கடன் வாங்குறது, ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்ட் கடன் வாங்குறது, என்ன கடன் வாங்கினு சொல்ல முடியல, இந்த மாதிரி ஏமாந்துட்டேன்னு சொல்ல முடியல, பெரிய கெட்ட பேர், இதனால உலகத்துட்டு போனவங்க, கடன்ல உலகத்துட்டு போனவங்க ஏகப்பட்ட பேர். தயவு செஞ்சு இது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்த நான் சொல்றேன் கேட்டுக்கேன், உண்மை விஷயத்த. இன்னைக்கு காலையில் அவ்வளோ ஒரு வருத்தம். ஸோ நான் சொல்றேன், நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பேன். நானே 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கடன் கொடுத்து என்னோட சொந்தக்காரன் பேசின வார்த்தை, இந்த வாழ்க்கையே வேணாண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எப்பயுமே எந்திரிக்காது என்னோட மனைவியோட ஒரு சில ஆறுதல் பேச்சு, அப்புறம் நான் வணங்குற தெய்வமும் இந்த உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்ற கட்டளை, எல்லா தெய்வமும் மட்டும் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படியாவது சாதிச்சு காட்டணும்டா, சாகும் போது நான் யாரும் கடகாரனா இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்கணும், அதே சமயத்துல நேர்மையா சம்பாதிக்கணும்ன்ற தொழில்களை வந்து என்ன சேர்த்துச்சுங்க. இன்னைக்கு நான் இந்த உயிரோட இருந்ததாலதான் இன்னைக்கு இத்தனை லட்சம் நான் சம்பாதிச்சிருக்கேன். இதே ப்ரோக்ராம பார்த்த நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இன்னைக்கால கடன் தொழிலாளி இன்னைக்கு உலகத்தொட்டே போயிட்டாரு. காலைல முதல் போன் எனக்கு அதான். சரி, இதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன். நான் பல நேரம் இதே வார்த்தையை கேட்டுட்டும் தான் அவர் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காரு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஏதாவது கடன்ல பெருசா சிக்கிருக்கீங்களா, பிரச்சனையில சிக்கிருக்கீங்களா, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுதான் நீங்க வேண்ட அந்த இயற்கை கடவுள், உங்களோட கடவுள், உங்க குலதெய்வத்தோட வேலையே. எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த மதத்தோட ஆண்டவர், அந்த மதத்தோட தெய்வங்கள், அந்த மதத்தோட எல்லா சக்தியுமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நகர்த்தணும். உங்களால ஒரு இடத்துல நகர்த்தும் போது பல பேருக்கு நன்மை உண்டாகணும். அந்த விஷயத்துக்காக தான், அந்த கர்மாக்காக தான் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு கடனுக்காக தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு மன வருடங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த நேரத்துல நான் ரொம்ப புஷ் பண்ணி, நான் மன வேதனையோட இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிட்டு, நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, டைம் ஆகும், டைம் ஆகும். நான் சொல்றேன் கேளுங்க, நேர்மையா சம்பாதிக்கும் போது ஸ்பீடா சம்பாதிக்கலாம்னு சொன்னா எதுக்காக எல்லாரும் போயிட்டு தப்பான வழிக்கெல்லாம் போறாங்க, நல்லா பாருங்க சரிங்களா. அதனால டைம் ஆகும். டைம் ஆயிடுச்சா பரவாயில்ல, நல்ல முறையில சம்பாதிக்கலாம். அந்த மாதிரிலாம் நேர்மையான முறையில பொறுமையா நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன், சப்போர்ட் பண்றேன். ஹெல்ப்ன்றது ஒரு கொடிய நோய் சரிங்களா. சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட். பல பேருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்துல பதிய வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த விஷயத்தை போய் சேருங்க. கண்டிப்பா நிறைய பேரோட வாழ்க்கையை, நிறைய பேரோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஊழல்கள், அடுத்த ஒரு ஊழல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரான விஷயம், என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க, நான் ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்றது. தயவு செஞ்சு யாரையும் நம்பி யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. ஸோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் போய் பேங்க்ல போய் கேட்டாலே வந்து 1 பைசா வட்டி, 1.5 பைசா வட்டி தான். அவரோட செக்கை நம்பி பேங்க்லேயே தரதில்லை. அவர் எப்படி உங்களுக்கு 10 பைசா 5 பைசா வட்டிக்கு தர முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. யாருக்குன்னு தரது ஸ்கேம். யார்கிட்ட தந்தாலும் ஸ்கேம் தான். நீங்க ஏன்டே பணம் தந்தாலும் நான் ஒரு ஸ்கேமர் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து எல்லாரும் இன்னைக்கு ஒரு காயின் ஆரம்பிக்க வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, காயினை கொடுத்து தான் நிறைய பேரை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த காயினை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த கிரிப்டோ கரன்சில இறங்குறதுக்கு முன்னாடி. அப்ப என்னங்க, டோக்கன், காயின், இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்றதும் ஒரு தெரிஞ்சுக்கணும். காயின்னா சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கும், டோக்கன்னா சொந்தமா பிளாக் செயின் இருக்காது, வேற ஒரு பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருக்கும். காயினா டோக்கனான்றது முக்கியம் கிடையாது. அந்த காயினா இருந்தாலும் டோக்கனா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட் இருக்கா, அது எல்லாம் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கா, அது ஸ்கீம் பேஸ்ட் இல்லாம இருக்கா, அந்த காயின் வாங்கினாலோ அந்த டோக்கன் வாங்கினாலோ அந்த கம்பெனியோட முதலாளிக்கு பணத்தை போய் சேருமா அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி காயின் லாக்கிங் பண்ணவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, வேட்டைக்கு போகும்போது துப்பாக்கி, தோட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போகணும். கிரிப்டோ கரன்சி எப்போ ஏறும் எப்போ இறங்கணும் யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் போய் நீங்க லாக்கிங் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த நேரத்தில் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, இவ்வளவு வருஷத்துக்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அது தப்பு. ஸ்டாக்கிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் தான் பண்ணணும். SEC செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்க அப்ரூவல் எக்ஸ்சேஞ்சில் தான் பண்ணணும். 24 ஹவர்ஸ்ல நீங்க கேட்டா கொடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணணும். அதான் ஸ்டாக்கிங். மற்றதுலையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரிங்க, ஒரு காயினை எப்படிங்க பார்த்து வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கணக்கு புத்தகம் இருக்கு. ஒரு வண்டி வாங்குனீங்க அப்படின்னா அதை வண்டியோட புக்கை வாங்கி பார்ப்பீங்க இல்லையா? ஒரு இடம் வாங்கினீங்கன்னா இடத்தோட மதர் பேப்பர் எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பீங்களா? பட்டா வாங்கி பார்ப்பீங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்னா அந்த கிரிப்டோ காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் செயின் லெஜர்னு இருக்கும். அதான் வந்து கணக்கு புத்தகம் மாதிரி. அந்த கணக்கு புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா பிரைவேட்டா பர்மிஷன்டான்னு இருக்கும். அதுல பப்ளிக்ன்றது மட்டும் வாங்குங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அது பப்ளிக், அதுல ஓன் பப்ளிக்னு வாங்கி அதெல்லாம் இல்ல, பப்ளிக்னு இருக்கா அதை நம்ம வாங்கலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளா கீழே பாருங்க, இந்த வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா? இது பிட்காயினோட வெப்சைட். இது உள்ள நீங்க டச் பண்ணி நேரா போனீங்க அப்படின்னா நேரா அந்த பிட்காயின் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்றைய வரைக்கும் எவ்வளவு பிட்காயின் போயிருக்கு வந்திருக்கு எல்லா டிரான்சாக்ஷன் வெளிப்படையா பார்த்துக்கலாம். யாரும் ஹேக் பண்ணவோ டெலிட் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியாது. ஸோ ஏன்னா இது பப்ளிக். இந்த பர்மிட் அண்ட் பர்மிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா காயினை ஏத்துற மாதிரியும் அவங்களா காயினை இறக்குற மாதிரியும் என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்க காயினை எடுக்க ஆரம்பிச்சீங்களா அந்த காயினை விலை குறைஞ்ச மாதிரி அவங்களா காமிக்க முடியும். அப்புறம் நீங்க எடுக்கலையா அந்த காயினை ஏத்தன மாதிரி அவங்களா காமிக்க முடியும். இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் செய்ய முடியும். என்ன காரணத்துக்காக செய்யறாங்களா எனக்கு தேவையில்லை, செய்ய முடியும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் வந்து ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸா தான் இருக்கு, வேற வழி கிடையாது. நான் எந்த ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸுக்கு நான் எதிரி கிடையாது, எனக்கு எந்த ஒரு காயினும் கிடையாது. பட் ஆனா இது கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த இடத்துல இங்க போய் உழுவாதீங்கன்னு சொல்லதான் நாங்க கூப்பிட்டுருக்கோம். அதை எப்படி நாங்க மறைச்சு சொல்றது? அவ்வளவுதான். உலகம் ஃபுல்லா கிரிப்டோ கரன்சில ஸ்கீம் பேஸ்ட்ல நிறைய ஏமாற்று வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு காயினை உருவாக்குறதுக்கு 10,000 தான் ஆகுது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குறதுக்கு ஒரு 5,000 6,000 தான் ஆகுது. அதை உருவாக்கி வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஏமாத்துறாங்க. அது தவறான ஒரு செயலுங்க. ஸோ அந்த செயலை செய்ய வேண்டாம். கிரிப்டோ கரன்சியில் அந்த மாதிரி காயின்ல நீங்க முன்னேறணும்னா நீங்க அந்த கிரிப்டோ கரன்சியை வித்தாதான் முடியும். அப்படி நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க எதிர்த்தாப்புல இருக்கவங்கள எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னும் செய்யுங்க. நீங்களே ஒரு காயினை ஓபன் பண்ணிட்டு அதுல ஏமாத்துங்க. ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு பின்னாடி எல்லாம் பெருசா வளராது. உலகம் ஃபுல்லா நான் பார்த்துட்டேன். உலகம் ஃபுல்லா இந்த ஸ்கீம் பேஸ் காயின்ஸ் எங்கேயுமே பெருசா வளரல. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு எது நேர்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் மட்டும்தான் நேர்மை. யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சிலே சொல்லுது. செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில் லாஸ்ட் மாசம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜனவரி மாசம் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க? பிட்காயினோட ஸ்பாட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 14 கம்பெனியோட பேரு அவங்கள வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாண்ட் வாங்கலாம். ஸோ இந்த கம்பெனி பாண்ட் வாங்கினது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ட்ரேடிங் பண்ணி லாபத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் இஎஃப்டின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ அவங்க கிட்ட கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணி அவங்க நமக்கு லாபத்தை கொடுக்கறத விட நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்றதுனாலதான் நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் பண்றோம், ட்ரேடிங் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து காயினை வந்து ஃபைன் பண்ணணும். ஃபைன் எப்படி பண்ணணும்? காயின் எப்படி அப்படின்னா 2 வெப்சைட் இருக்கு, காயின்ஜிகோ அண்ட் காயின் மார்க்கெட் கேப் அப்படின்ற 2 வெப்சைட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காயின் மார்க்கெட் கேப்ல கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வெப்சைட் வரும். இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்? எவ்வளவு கிரிப்டோ கரன்சி இருக்கு, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மார்க்கெட் கேப் எவ்வளவு இருக்குது, 24 ஹவர்ஸ் எவ்வளவு இருக்குது, அப்புறம் டாமினேஷன் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் ஹால்வி. இந்த ஹால்வின்றது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ நீங்க உலக பணக்கார வரிசையில் ஒருத்தரா இருக்க போறீங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஒண்ணு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சில் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வெரிஃபை பண்ணணும் உங்க கேஒய்சி கொடுத்து. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் தேர்ந்தெடுத்தேன்னா பைனான்ஸ் தான் தேர்ந்தெடுத்தேன். பைனான்ஸை பத்தின நிறைய சர்ச்சைகள் இருக்கு. எல்லாத்தையும் நான் இந்த ப்ரோக்ராம் சொல்ல தான் போறேன். நான் இந்த எக்ஸ்சேஞ்சை தேர்ந்ததுக்கு என்ன காரணம்? 9.9 ரேட்டிங் அவங்க தான். அப்புறம் இவங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா எஸ்சிசி யார் தெரியுங்களா? செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இங்க எப்படி சிபி இருக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்க தான். இது ஏன் இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து 10 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா 5 லட்ச ரூபா தான் தருவாங்க, மீதி 5 லட்ச ரூபா சாகா தான். ஸோ ஆனால் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆயிருக்கு. அங்க இருக்கிறதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 10%, 20%, 50% சொல்லிட்டு நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் காயின்ஸை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெக்கவரி பண்ணி தந்திருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை நான் இவங்க இந்த அக்கௌண்ட்ல மட்டும்தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ அண்ட் அது தாண்டி நீங்க ஒரு காயின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 காயினுக்கு மேல இருக்குது. காயின் வாங்குறதுக்கு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மையான ரீசன் 3 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து வேணும். அடுத்து என்னன்னா நம்ம கனவு, அடுத்து நம்மளோட கடன் கமிட்மெண்ட். இது எல்லாத்துக்கும் நம்ம வாங்குற சம்பளத்தாலேயோ நம்மளோட வருமானத்தாலேயோ முடியாது. அப்ப லட்சக்கணக்கான மடங்கு வளர்றதுக்கான ஒரு முதலீடுக்குள்ள ஒரு தொழில நம்ம ஈடுபட்டோம்னா இது வாய்ப்பு. அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க கிரிப்டோ கரன்சியை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு 100 காயின்ஸ் இருக்கும். அந்த 100 காயின்ஸ்ல நீங்க எந்த காயின்ஸ் வேணா வாங்கி வச்சுங்க கண முடியும். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு கீழே யாராவது ஃப்ரெண்டு யாராவது சொல்லுவாங்க, அப்புறம் யாராவது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க
நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க சொல்ற காயெல்லாம் வாங்கி வைங்க. இதை வாங்கி வச்சுட்டு அங்கே போகணும். ஏன்னா நீங்க வாங்குறதுக்கு 3 ரீசன், நியாயமான ரீசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாருன்றதுக்காக அவர் மூஞ்சிக்காக நீங்க வாங்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ். ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிட்காயினோட ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் வாங்குறதால என்ன உங்களுக்கு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிட்காயின் இறங்கும் 0.5 இருந்து 1% இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸை வித்துட்டு பிட்காயின்ல வந்து வாங்கிடுவாங்க. உடனே பிட்காயின் மேலே ஏறும். 2 இருந்து 3% ஏறணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி பிட்காயினை வாங்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் வாங்கி வச்சிருவாங்க. இதுதான் வேலை நிறைய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அழகா செய்யலாம். இது எப்பங்க அதெல்லாம் ஏறும், எப்பங்க இறங்கும்னா 24/7 எப்போ வேணா ஏறும் இறங்கும். அந்த நேரம்லாம் நம்ம முழிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றது சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் சொல்றேன் இந்த ப்ரோக்ராமோட எண்டில். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ரைட்ஸ். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸை நீங்க வாங்கி வைங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ட்ரேடிங் எப்படிங்க பண்ணலாம்? பைனான்ஸ்ல இருக்கக்கூடிய காயின்ஸை எந்த காயின்ஸ் வேணா நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா SEC நமக்கு பொறுப்பாளராக இருக்கும் போது. சரி, இப்போ நான் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். 2 உதாரணம். முதல்ல டாப் 10ல இருக்கிற டாப் 100ல இருக்கிற காயின்ஸ்ல 2 காயின் இருக்கு. ஒன்னு ஷிபானு, இன்னொன்னு பிக்டோரன். இந்த பிக்டோரன் இருக்க காயின்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராமோட இறுதியில உங்களுக்கு கூட இந்த காயின்ஸ் நாங்க கிஃப்டா கொடுக்கலாம். இந்த 2 காயினோட விலை எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு காயின் ₹1 கம்மி, நயா பைசா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 12வது இடத்துல இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 73வது இடத்துல இருக்கு. எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த காயின்ஸோட விலை வந்துட்டு ₹1 கம்மின்ற போது நமக்கு எவ்வளவுக்கு கொடுக்கணும் அப்ப காயின்ஸை? சரி, இதை விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு எல்லாமே ட்விட்டரோட ஓனர் தெரியும்ல, எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் கிரிப்டோ காயின்ஸ் சொல்லுங்க, உடனே வந்து நிற்கும் டபாக்கு டோஜி. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ட்விட்டரோட முகப்பு பேஜை அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்துட்டு டோஜி காயினோட சிம்பிளா மாத்தினாரு. பயங்கரமா உலகம் ஃபுல்லா பேசப்பட்டுச்சு. அவரோட ஃபேவரட் காயின்றது டோஜி. அந்த டோஜியோட காயின் எவ்வளவு தெரியுங்களா? 8வது இடத்துல இருக்குது. உலகத்திலேயே 8வது இடத்துல இருக்குது. அந்த காயினோட விலை எவ்வளவு தெரியுங்களா? ஒரு காயின் ₹16.20. அப்ப நான் கேட்கிறேன், இந்த எலான் மாஸ்கை விட பயங்கரமா ஒரு பெரிய லெவல்ல ஒரு மூளை படைச்சவங்களா இருக்காங்களா, இல்ல நம்மளும் முட்டாள்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு காயினோட விலை எவ்வளவு எடுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தரணும்ல. அப்புறம் நிறைய அப்படியே நேரம் வந்து அங்க கூட்டு போறேன், இங்க கூட்டு போறேன். அங்கெல்லாம் நம்மளே சவணம் சமாளிச்சா எல்லா இடத்துக்கும் போயிடலாம், நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். ஸோ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நியாயமா பார்த்தா அவங்க கொடுக்குற காயின்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும், சர்க்குலேஷன்ல விடுறதுக்காக. அந்த காயினை நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா காசு கொடுக்குறாங்க. ஏன் சொல்றேன்னா, பிட்காயினே வந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. நிறைய டேர்ம்ஸ் கண்டிஷன் பிரகாரம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பினான்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா, உடனே இந்த பினான்ஸ் ஃபீட்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து அவங்களுக்கு தேவையான காயின்ஸை போட்டு பாருங்க பினான்ஸ்லேயே போட்டுருக்காங்க அப்படின்னு ஏமாத்துவாங்க. அது கிடையாது. பினான்ஸ் ஃபீட்ஸ்ன்றது ஒரு ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கல்ல, அது மாதிரி தான் பினான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்துருங்க, கவலைப்படாதீங்க. பினான்ஸை தாண்டி நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சிருக்கணும், அது சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்சு பினான்ஸ் தான். அதை தாண்டி நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு போயிடலாம். ஹார்ட்வேர் வேலெட்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பென்ட்ரைவர் மாதிரி ஆப்ஷனோ இல்ல ஸ்கேன் மாதிரி ஆப்ஷனோ இருக்கு. ஆப்பிளும் ஹார்ட்வேர் வேலெட் கொண்டு வந்திருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, ஆப்பிள் இறங்கியிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்றதெல்லாம் இறங்கியிருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் ஆப்பிள் ஃபோன் வாங்குறாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க எல்லா ஆப்பிள் ஹார்ட்வேர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சேஃப். நீங்க எந்த ஊருக்கு வேணா போய்க்கலாம். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ ஏடிஎம் இருக்கு. ஓகே, சரி. இதெல்லாம் தாண்டி இந்த பினான்ஸை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே, ஆமா, பினான்ஸை பத்தி நிறைய சர்ச்சை இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்திய அரசாங்கம் வந்துட்டு பினான்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. என்ன அறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் வச்சிருக்க, அதாவது எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஏஎம்எல் கீழே வரணும். ஏஎம்எல்னா ஆன்டி மணி லாண்டரிங் கீழே வரணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. ஆனா வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கவங்க 2-3 பேர் போய் அதில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதோட விளைவு என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் 1% டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிஎஸ்ன்றது வருட இறுதியில் வாங்கக்கூடியது தான். இருந்தாலும் அப்போதைக்கு நம்ம கிட்ட பணம் இல்லைல்ல, போயிடுது இல்லையா, கணக்கு காமிச்சு வாங்கலாம். ஆனா அப்போதைக்கு பணம் இல்லைல்ல. இதுல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில இருந்து நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க 1 வருஷம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நோட்டீஸே விட்டாங்க. என்ன நோட்டீஸ் அப்படின்னா, கிளீனா எல்லா எக்ஸ்சேஞ்ச் பேர் போட்டு பாருங்க. பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட HQ எங்க இருக்குன்னா, அதோட HQ வந்து துபாயில இருக்கு. அதோட பிறப்பிடம் எல்லாத்தையும் போட்டு எல்லா எக்ஸ்சேஞ்சோட அட்ரஸையும் போட்டுட்டு, இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நீங்க எங்க வேணா இருக்கலாம், ஆனா எங்களோட நாட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ட்ரேடிங் நடத்துறீங்க அப்படின்னா எங்களோட சட்டத்திட்டத்துக்கு தான் வரணும். எஸ், கரெக்ட். அது வராத வரைக்கும் நாங்க ஆப்பிள் ஸ்டோர்ல பிளே ஸ்டோர்ல நாங்க ஷேடோ பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஸ்டோர் பிளே ஸ்டோர்ல பதிவிறக்கம் மாதிரி பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு பேன் கிடையாது, பிளே ஸ்டோர்ல ஆப்பிள் ஸ்டோர்ல மட்டும் பேன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க FU இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அவங்க விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால
பண்ணிட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஒரு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு தீர்வு வரும். ஃபண்ட் ஆர் சேஃப், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா OKX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சுங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்க, எனக்கு வேணாங்க, இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னா எங்ககிட்ட யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, எங்ககிட்ட பெரிய வால்யூமெண்ட் இல்லை, நாங்க இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் வர மாதிரி இல்லை, நாங்க என்ன பண்றோம், இந்தியா விட்டு வெளியேறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. அப்ப கூட பாருங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஜூம் பண்ணி பாருங்க, ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் எங்க எக்ஸ்சேஞ்சில் யாராவது பணம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு நேர்மையா, இவங்க பிடி எல்லாமே செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, KuCoin அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்டோட சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கேட்டு உடனடியாக ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஎம்எல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைக்கும் செல்லுக்கும் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை கவர்மெண்ட் வந்துட்டு வந்தோடனே, இது இடைக்கால பட்ஜெட் தான், முழு பட்ஜெட்ல வந்தோடனே அந்த டாக்ஸ் எல்லாம் குறைக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு பினான்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா பிளே ஸ்டோர்ல ஆப்பிள் ஸ்டோர்ல வந்துடும். இந்த KuCoin ஆப்பிள் ஸ்டோர்ல பிளே ஸ்டோர்ல இல்ல, இப்ப ஆட் ஆகணும்னு வந்துருச்சு. இப்ப பினான்ஸும் 1 மணி நேரம் போதும் அவங்க ஆட் ஆகிறதுக்கு. ஆனா நமக்காக அந்த டிடிஎஸ் குறைங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு ஆளே கிடையாது, அந்த அசோசியேஷன் விட்டா. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பினான்ஸ் பதிவிறக்கம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம், பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இல்ல வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் நாங்க அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கோம். அந்த பினான்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் வைக்கிறதால எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, சேஃப், அவ்வளவுதான். ஸோ நல்ல வெலட்டிலிட்டி இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். ப்ராப்பரா கேவிசி எல்லாமே இவங்களை வெரிஃபை பண்ண முடியாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் வேணும். அது வெரி லார்ஜஸ்டான எக்ஸ்சேஞ்ச். 8.9 crores டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு 24 ஹவர்ஸ்ல, 100% செக்யூர். இன்னை வரைக்கும் உங்களோட பணத்தை கொடுத்து நீங்களே P2P ஒரு சந்தை இருக்கு. அந்த சந்தையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே போயிட்டு உங்க ஜிபே, போன்பே யார் பேர்ல கேவிசி பண்றீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஜிபே, போன்பே மூலமா போய் நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், வியாபாரம் பண்ணலாம், விற்கலாம். இதுக்கு பேர் பேர் டு பேர்னு சொல்லுவாங்க, பண்டை மாற்று முறை மாதிரி. அதுல கரெக்டா யார் அதிகமான ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ, யார் 100% இருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாராவது வாங்கணும் விற்கணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோபோடெக் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனர் அண்ட் கோச்சை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு சார்ஜஸ். ஓகே, இந்த ஆத்தரிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, மெயிலுக்கும் மொபைலுக்கும் ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட பணத்தை கொடுத்து டாலரை வாங்க முடியும், விற்க முடியும். 24/7 365 days இது நடந்துகிட்டே இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, கிரிப்டோ நெவர் ஸ்லீப். இதுல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்கு. எவ்வளவுனா 401 காயின்ஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30,000 காயின்ஸுக்கு மேல இருக்குது. அதுல 401 காயின்ஸ் தான் இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். இதுல இவங்க தான் பைனியர், தனித்துவமானவங்க. இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீ. ஃப்ரீன்னா அப்ப எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டா, மேக்கர் டேக்கர் சார்ஜ் இருக்கும். மேக்கர் டேக்கர் வாங்கும் போது விற்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கமிஷன் எடுக்குவாங்க. அதெல்லாம் இல்லாம யாருமே ஒன்றும் நடத்த முடியாது எந்த எக்ஸ்சேஞ்சிலையும். இருக்கிற எக்ஸ்சேஞ்சில ரொம்ப கம்மி இவங்க. இதுல நிறைய சந்தை இருக்கு, ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்கு, ஸ்பாட் மார்க்கெட் இருக்கு, நிறைய சந்தை இருக்கு. அதுல நாங்க ரோபோடெக் எதுல ஸ்பெஷல்னா, ஸ்பாட் மார்க்கெட்ல தான் நாங்க ட்ரேட் பண்ண சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா 100% சேஃப், 1% கூட லாஸ் இல்லை. நம்ம கிட்ட வரவங்களே எல்லா இடத்துலயும் ஏமாந்து போய் எல்லா இடத்துலயும் விட்டுட்டு சொத்தை வித்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. கமலஹாசன் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் போகும்போது அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடையாது. ஆனா இங்க ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போது எந்த பணமுமே இல்லை. அவங்களால ஒரு 10,000 ரூபாய் கூட தட்ட முடியாம ஒரு சுச்சுவேஷன் வராங்க. ஆனா நல்லா ஆயிடுறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அப்படி வரவங்களை கொண்டு போயிட்டு நாங்க மேற்கொண்டு அவங்களை புண்படுத்துற மாதிரி வேற நஷ்டமான ஒரு இடத்துல கூட்டு போக கூடாதுன்னா, நாங்க ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டுமே ட்ரேட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். அதுலயே போதும், மாசத்துல 10% வரைக்கும் நீங்க தாராளமா சம்பாதிக்கலாம். நிறைய பேருக்கு இது என்னங்க ஃபியூச்சர் மார்க்கெட், இது என்னங்க ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நிறைய இடத்துல ஃபியூச்சர் மார்க்கெட்ல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க போவது உங்க விருப்பம். ஆனா என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஸ்பாட் மார்க்கெட், ரைட் சைட்ல இருக்கிறது ஃபியூச்சர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோஜ்-காயின், ஃபார் எக்ஸாம்பிளா இந்த பக்கமா அந்த பக்கம் டோஜ்-காயின் வாங்கி வைக்கிறீங்க. ஸ்பாட் மார்க்கெட்ல ஒரு 1000 காயின் ட்ரேடிங்க்கு டோஜ்-காயின் வாங்கி வைக்கிறீங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்ல ட்ரேடிங்க்கு ஒரு 1000 காயின் ஒரு டோஜ்-காயின் வாங்கி வைக்கிறீங்க. மார்க்கெட் இறங்கிடுதா, உடனே என்ன ஆகும்னா, ஃபியூச்சர் மார்க்கெட்ல அந்த 1000 காயின்ல இருந்து 900 காயினா மாறிடும். ஆனா ஸ்பாட்ல அப்படி ஆகாது. அந்த 1000 அந்த 1000 தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட்ல இறங்க $900 900 காயின்ன்றது இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸ்பாட் மார்க்கெட்ல அப்படியே இருக்கும். ஸோ 600ன்றது 400 ஆகும், 200 ஆகும், 100 ஆகும், 50 ஆகும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் இறங்க காயினே இல்லாம போயிடும். ஆனாலும் ஸ்பாட் மார்க்கெட்ல உங்களோட காயின் அப்படியே இருக்கும். என்னங்க ஆகும், எல்லாரும் வித்துட்டு போன மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் திருப்பி அப்படியே மேலே எந்திரிக்கும். பொறுமையா இருக்கணும். பொறுமை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பொறுமை அவசியம். நான் சொன்னல, அது இதுதான். பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறும். ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்கிறவட்ட காயினே இருக்காது, முடிஞ்சு போச்சு. ஆனா ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கிறவட்ட காயின் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா அது மேல மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிப்பாங்க.
இதனாலதான் ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கவங்க மட்டும் மிக சிறந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேங்க. ஓகே ஃபைன். இப்ப நம்ம ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த தொழிலுக்கு தகுதியான நபர்களா நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை நான் வந்து அப்படியே நேரா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களே உங்களை வந்து நீங்க வாழ்த்து தெரிவிச்சுங்க. கண்டிப்பா இந்த தொழிலுக்கு பொறுமை இருந்தால் சாத்தியம் எதுவுமே அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் இருக்கிறீங்க. ஃபைன். இப்ப ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 30 நிமிஷம் இருக்கு. அந்த 30 நிமிஷத்துலயும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஏனுங்க நான் எங்க போனாலும் சரிங்க, நான் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க, அதுக்கப்புறம் எனக்கு தொழில் சரியில்லைங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. சார் இங்க வந்து நீங்க என்ன ராசியா இருக்கீங்க, என்ன நட்சத்திரமா இருக்கீங்க பார்த்தலாம் ஏங்குறது இல்லை. ஏன்னா எல்லாருமே எல்லா நட்சத்திரம் இருக்கும், எல்லா ராசியில இருக்கவங்க தான் எல்லா ட்ரேடிங்ல வராங்க. ஸோ இங்க மார்க்கெட் அப்படின்றது தான் முக்கியமான நேரம். அப்ப இப்ப நான் இந்த மார்க்கெட்ல இறங்குறதுக்கு சரியான நேரமானு கேட்டா சரியான நேரம் தான். நான் வரும்போது இந்த மார்க்கெட் சரியான நேரம் கிடையாது. ஆனா அதுலயே நஷ்டமே இல்லாம லாபம் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன். ஏன்னா நான் எடுத்தது ட்ரேடிங் ஃபீல்டு. அதே மாதிரி இப்ப மார்க்கெட் சூப்பரான மார்க்கெட். இதை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாவே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிட்காயின் 21 மில்லியன்னா என்ன, மைனிங்னா என்ன, ஹால்வின்னா என்ன, 2,10,000 பிளாக்ஸ்னா என்ன, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எப்படி வந்துட்டு மார்க்கெட்ல பிட்காயின் ஏறுது இறங்குது, என்ன காரணம், என்ன லாஜிக் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொறுமையா பாருங்க. 2,10,00,000 இருக்குது வச்சுங்களேன். இந்த 2 கோடி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சதோஷி நாகமோட்டோ அவர் என்ன பண்ணாருன்னா படைக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா மைனிங்ல 2 கோடி வச்சுட்டார். மைனிங்னா என்னங்க, தங்க சுரங்கத்தை தங்கத்துல வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அதான் மைனிங். ஸோ இங்க இந்த மைனிங் பண்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வச்சுட்டு மைனிங் பண்ணுவாங்க. ஸோ மீதி எங்க 10 லட்சம்னா இதான் சர்க்குலேஷன்ல விட்டாங்க. எப்படி விட்டாங்க, நிறைய ஏர் டிராப்ஸ் எல்லாம் ஃப்ரீயா, பிட்காயினே ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. இவங்க ஒரு காயின் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் காசாக போடுறாங்க. அது விடுங்க. சரி 10 லட்சம் பிட்காயின் சர்க்குலேஷன்ல இருக்கு. இப்ப பணம் நம்ம எப்படி ஒருத்தருக்கு மாத்துவோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து என்ன பண்ணிட்டாங்க இங்க அப்படின்னா இந்த பல லட்சம் காயினை வந்து அப்படியே மாத்தி எல்லாத்துக்கும் மாத்துறாங்க. ஆனா இந்த பணத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் அத்தாரிட்டிஸ்னா பேங்கர்ஸ். அது மாதிரி இந்த கிரிப்டோ காயின்ஸுக்கு யார் அத்தாரிட்டிஸ்னா மைனிங் இருக்கும். இந்த மைனிங்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹைலி கம்ப்யூட்டர் ப்ராசஸ் வச்சுட்டு நீங்க அனுப்பக்கூடிய அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பிளாக்ஸ் உருவாகும், என்கிரிப்டான சில வார்த்தைகள் உருவாகும். அதை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக்ல போட்டு ஃபில் பண்றது தான் இந்த மைனிங் இருக்கும் வேலை. இந்த மைனிங் இருக்கவங்களுக்கு அதான் வேலை. இதுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் இல்லையா, பணம், ரிவார்டு, ரெவின்யூ, கூலி கிடைக்கணும் இல்லையா. அதுதான் 50 பிட்காயின் கிடைச்சிச்சு ஆரம்ப காலகட்டத்தில். அது எப்படி 2 கோடியில இருந்து வெளியில வந்துச்சு. இப்ப வெளியில எவ்வளவுங்க நடமாடுது, 10,50,000 பிட்காயின். ரைட்டுங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் 50 பிட்காயின் வெளியில வந்துட்டே இருந்துச்சு. அந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்ஸ் 2,10,000 பிளாக்ஸ் முடிச்சோன்னே வேற லெட்ஜெட் மாறிடுது, வேற புத்தகமே மாறுது அப்படின்ற மாதிரி. இது 4 வருஷம் வரைக்கும் தான். அடுத்த 4 வருஷத்துக்கு மேல என்ன ஆயிடுது, ஹால்வின் அப்படின்னு வருது. ஹால்வின் என்னங்க தமிழாக்கம், பாதியா குறைக்கிறாங்க. என்னத்தை பாதியா குறைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனிங் பண்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை பாதியா குறைக்கிறாங்க. அதான் ஏன்னா இந்த பிட்காயினோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு. எப்படி சூப்பர் சிஸ்டம் பாருங்க. 2009ல 2,10,000 பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 50 பிட்காயின் கிடைச்சிச்சு. அந்த 4 வருஷம் கழிச்சு ஹால்வின் சொல்லிட்டு வந்தோன்னே பிட்காயின் பாதியா குறைய போகுது இல்லையா. அப்ப நிறைய பேர் திருப்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் 25 பிட்காயின் வந்துருச்சு. அடுத்து 4 வருஷம் கழிச்சு 2016ல இன்னும் கொஞ்சம் பேர் பிட்காயின் வாங்கினாங்க. ஏன்னா பிட்காயின் வெளியில வருது, பாதியா குறைய போகுதுன்னு சொல்லிட்டு 2,10,000 பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 12.5 பிட்காயின் வெளில வந்துச்சு. அடுத்த 4 வருஷம் கழிச்சு 2020ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு 6.25 பிட்காயின் வருது. அடுத்து 2004 பிறந்துட்டாலும் இந்த 2,10,000 பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் பெண்டிங் இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7-8 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 நாளுக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா இந்த பிட்காயினோட வெளியில வருது கம்மியாக போகுது. யோசனை பண்ணி பாருங்க, 10 நாளுக்கு அப்புறம் கத்திரிக்காய் வருது கம்மியாகும்னா என்ன ஆகும், கத்திரிக்காய் விலை ஏறும். 10 நாளுக்கு அப்புறம் வெண்டைக்காய் வராதுங்க அப்படின்னா என்ன ஆகும், வெண்டைக்காய் விலை ஏறி ஆகும். அவ்வளவுதான். இதனாலதான் இந்த பிட்காயினோட விலை வந்து சீக்கிரமா ஏறுது. அது மாதிரி வந்து 2140வது வருஷம் வரைக்கும் இந்த கரன்சி வந்து வெளியில வரும். 2,10,00,000 வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இந்த சிஸ்டம் தான். சரிங்களா. சோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்குது. வாழ்க்கையில அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் பாத்தீங்கன்னா முதல்ல எதை சேஞ்ச் பண்ணுவீங்க, தொழிலை சேஞ்ச் பண்ணுவீங்க. ஏன்னா தொழில் இருந்தா போது எல்லாமே கிடைச்சிடும் இல்லையா. அதே மாதிரிதான். சோ இங்க பாருங்க, இதான் வந்து உங்களுக்கு லோகரிதம் சார்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த சார்ட்ல பாருங்க 2012ல ஒரு ஹால்வின் வந்துருச்சுங்களா, மார்க்கெட் கடன்னு ஏறிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பாதியா குறைய போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஏறிச்சு. அப்புறம் நிறைய பிட்காயின் வெளில வந்துட்டோன்னே அப்படியே மார்க்கெட் அப்படியே குறையும். ஏறிட்டே இருக்குமா, ஏறாது இல்லையா, குறையும். ஆனா அடுத்து என்ன ஆச்சு, திருப்பி ஒரு 2018ல ஒரு ஹால்வின் வர ஆரம்பிச்சிச்சு. பாதியா குறைய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் எல்லாம் பயங்கரமா வாங்கினாங்க. அடுத்து திருப்பி குறையுது.
அடுத்து திருப்பி 2020 திருப்பி மார்க்கெட்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, பிட்காயின் பாதியா குறைய போகுது எல்லாம் வாங்கினாங்க. 540 நாட்கள், இது ரொம்ப முக்கியம் பாருங்க, 540 நாட்கள் ஃபுல்லா பயங்கரமா பீக்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இப்ப 2024 வரப்போகுது. இப்ப அதனாலதான் பிட்காயின் வந்து வேகமா ஏறிடுச்சு. வேகமா ஏறதுக்கு 2 ரீசன் இருக்கு. அது ஒரு ரீசன் ஹால்வின் வரப்போகுதுன்ற ரீசன். இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும், ஏங்க ஏறுதுங்க திருப்பி குறைஞ்சிருதுங்க, ஏறுதுங்க குறைஞ்சிருதுங்க அப்படின்னுவீங்கல்ல. இங்கதான் ஒரு நுணுப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க இந்த சார்ட்டை, மார்க்கெட் ஏறினதை அந்த ரெட் கலர்ல ஒரு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹால்வின் 2012 வந்துச்சு, மார்க்கெட் ஜம்ப் ஆச்சு, ஹைல போச்சு, இறங்குச்சு, கரெக்ட் தான். ஆனா அதற்கு முன்னாடி எந்த இடத்துல ஏறிச்சோ அந்த இடத்த விட நெருங்கல. அதுக்கப்புறம் 2016 ஒரு ஹால்வின் வந்துச்சு, மார்க்கெட் ஏறிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி இறங்குச்சு. ஆனால் 2014 எந்த இடத்துல லோ போச்சோ அந்த இடத்துக்கு இன்னும் வரல, இனிமே வரப்போறது இல்லை. அடுத்து 2020 ஒரு ஹால்வின் வருது, மார்க்கெட் ஏறுது, அடுத்து திருப்பி இறங்குது. ஆனா 2018 எந்த இடத்துல கீழே போச்சோ அந்த இடத்துல வரல, இனி வரப்போறது கிடையாது. அப்ப என்னங்க ஆக போகுது, 2014 ஹால்வின் வரும்போது மார்க்கெட் ஏறும், இப்ப இருக்கிற இடத்த இறங்குன இடத்த திருப்பி தொடுமா? தொடவே தொடாது. 2022 இறங்குற இடத்த தொடவே தொடாது. அப்ப என்ன ஆகலாம், அந்த இடம் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்ல அழகான முறையில் ட்ரேடிங் பார்த்துட்டே போகலாம். அப்படி ஒரு ஹால்வின் வரதுக்கு வெறும் 9 நாட்கள் தான் இருக்கு. வெறும் 9 நாட்கள், வெறும் 9 நாட்கள். 2022 ஹால்வின் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 800 கோடி பேர்ல 12 கோடி பேர் தான் கிரிப்டோ கரன்சில இருந்தாங்க. அதுல ஏகப்பட்ட பேர் நல்லா சம்பாரிச்சாங்க, என் உள்பட. சரிங்களா? இப்ப அடுத்த ஹால்வின்ல ஏகப்பட்ட பேர் பயங்கரமா வரப்போறாங்க. அடுத்த கிரிப்டோ உலகம் தான். அடுத்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2032 வந்து பாத்தீங்கன்னா உலக பாப்புலேஷன்ல பாதிக்கு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிப்டோ யூஸரா இருக்க போறாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியாது. இந்த கோல்டுக்குன்னு ஒரு அங்கீகாரம் எப்ப தெரியுமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க, உலக அளவுல கோல்டுக்கு ஒரு அங்கீகாரம் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ETF அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு உலகத்துல எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோல்டுக்கு மேல நீங்க பாண்டுக்கு நீங்க பணம் வாங்கலாம் அப்படின்ற அப்ரூவரை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப பிட்காயின் ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு அப்ரூவரை கொண்டு வந்திருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, இது எப்ப நடந்துச்சு, கோல்டுக்கு எப்ப தெரியுமா நடந்துச்சு, 2004 நடந்துச்சு. இந்த அப்ரூவல் கொண்டு வந்திருக்காங்க. 2000 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, தேடி பாருங்க எல்லாத்தையும். சரிங்களா? சோ 2004 வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டுக்கு அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, 3 வருஷத்துல கோல்டோட விலை எவ்வளவு தெரியுமா ஏறி இருக்குது, ஏறத்தாழ 346% ஏறி இருக்குது. ஆனா பிட்காயினுக்கு இந்த ஸ்பாட் அப்ரூவல் எப்ப கொடுத்தாங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் 47% பூம் ஆயிருக்கு. அப்ப இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சா என்ன ஆகுங்க, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா, விலை மதிக்க முடியாத ஒரு அசட்டா கிரிப்டோ கரன்சியில பிட்காயின் வந்துடும். அதை தொடர்ந்து ஆல்ட் காயின்ல நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னா மிக சிறந்த இடத்துக்கு வந்துருவோம். அதான் ட்ரேடிங்ல பெனிஃபிட். இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அப்புறமா நாங்க பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேடிங்கோட பெனிஃபிட்டை பார்த்துட்டேன். சேலஞ்சிங் என்ன அப்படின்னா, சேலஞ்சிங் இருக்கு. எந்த ஒரு தொழிலுமே ரிஸ்க் இல்லாம இல்லை. இந்த தொழிலும் ரிஸ்க் இருக்கு, ஆனா லாஸ் இல்லை, அவ்வளவுதான். ரிஸ்க்னா என்னங்க அப்படின்னா, நீங்களே ட்ரேடிங் பண்ணணும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேற, இல்ல ரோபோடெக் இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து நீங்க வந்தீங்கன்னா வேற. 2 விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்களே ட்ரேடிங் பார்த்து ஒரு சிக்னலை கண்டுபிடிச்சு நீங்க போடணும். அதை மேனுவலா போடணும், இல்லைன்னா ஆட்டோமேஷன்ல போடணும், ஏதோ ஒன்று பண்ணணும். நீங்களா இந்த ட்ரேடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க தேவைன்னா, இந்த இண்டிகேட்டர் பத்திலாம் தெரியணும், இந்த உலகத்தில் இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கணும். ட்ரேடிங் வியூன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பே ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய். அந்த ஆப் வேணும். அந்த ஆப் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆப் ஒரு டூல். மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூல். அந்த டூலை வச்சு என்ன பண்ணணும், நீங்க அதை வச்சு நீங்க மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு பார்க்கணும். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு படிச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் நீங்களா ஓனா எடுத்தா கூட கண்டிப்பா ஒரு லேப்டாப் வேணும். ஆனா நீங்களா எடுத்தா கூட என்ன ஆகும்னா, நைட் நேரத்துல கூட மார்க்கெட் ஏறும்போது அந்த இடத்துல எந்திரிச்சு உட்காந்து ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் என்னென்ன மார்க்கெட்லாம் ஏறுதோ அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இது ட்ரேடருக்கு உண்டான வழக்கமான விஷயம். ஆனா இதெல்லாம் இல்ல, சிம்பிளிஃபைட் நாங்க பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த காயினை இந்த நேரத்துல வாங்க, இந்த நேரத்துல வித்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிக்னல்லாம் நாங்க கொடுக்குறோம். நிறைய சிக்னல் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய சிக்னல் கொடுப்போம். ஒரு சில சிக்னல் நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 95 பேர் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரோபோடெக்கோட டெக்னிக்கல் டீம் கொடுக்குற சிக்னல் தான். உலகத்துல 13 கண்ட்ரில 50% பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சிக்னல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட சிக்னல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லாபத்தை மட்டுமே சம்பாதிக்கிறோம் எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாமே. ஸோ இதை பத்தி நாங்களா கொடுக்க வேணாம் சிக்னல், நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது சம்பந்தமான படிப்பு இருக்கு. வெயிட்டிங்ல இருக்கிறவங்களே இன்னும் 2 மாசத்துக்கு இருக்கிறாங்க. 16,999 ரூபா. இந்த 16,999 ரூபா கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வரும். ஸோ நீங்களே எதை பத்தி யோசனை பண்ணாம நீங்க நிறைய படிச்சுக்கலாம். இதே படிப்பு நாங்க ஃப்ரீயாவும் நடத்துறோம். எல்லா ப்ரோக்ராமும் காசுக்கும் நடத்துறோம், ஃப்ரீயா நடத்துறோம். இதே ப்ரோக்ராமே நாங்க ஃப்ரீயா நடத்துறோம் எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நீங்க
நாங்கள் கொடுக்குற அந்த சிக்னல் ஃப்ரீ சிக்னல் இருக்கும், ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 2 சிக்னல் அப்படி கொடுப்போம் ஃப்ரீ. அந்த மாதிரி சிக்னல்லாம் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த 2 சேனல்லையும் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சிக்னல் கொடுப்போம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ரோக்ராம் கடைசி வரைக்கும் வரவங்களுக்கு தான் இந்த சிக்னலை எப்படி எடுக்கணுன்றது தெரியும். அதனால வெயிட் பண்ணுங்க, இதுல ஜாயின் பண்ணிட்டு போயிடாதீங்க, வெயிட் பண்ணாதான் தெரியும். இல்லைன்னா நான் கொடுக்குற சிக்னல் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆவரேஜ் பண்றது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன், மேனுவலாகவும் கற்றுக் கொடுக்குறேன், ஆட்டோமேஷன்லையும் கற்றுக் கொடுக்குறேன். ஏன் ஆட்டோமேஷன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்த அத்தனை அறிவுலையும் எனக்கு 10 பைசா கிடையாது. அறிவை நான் கடத்திட்டேன், அவ்வளவுதான். இப்ப எங்களோட இன்ஸ்டிடியூட்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்லிதான் ஆகணும். விருப்பப்படுறவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். விருப்பம் இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஏன் சொல்றேன்னா, கடந்த 3 வருஷமா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 வருஷமாவும் ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலியமா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்? இப்போ நான் உங்ககிட்ட 1.5 மணி நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு யாருங்க ட்ரேட் பண்றா? 18 லட்சம் ரூபா இருக்குது. யாரு ட்ரேட் பண்ணுவா எனக்காக? நான் தான் ட்ரேட் பண்ணணும் இல்லையா? அந்த ட்ரேடிங் பண்றதுக்கான கமெண்ட்டை நான் கொடுத்துட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேன். என்ன காரணம்? எனக்காக வேண்டி அது வேலை செய்யுது. அதை தான் சொல்றாரு பில்கேட்ஸ். என்ன சொல்றாரு? அடுத்த 5 வருஷத்துல உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பெற்ற ஒரு உதவியாளர் தான் வச்சிருப்பீங்க அப்படின்றாரு. நான் 3 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உலகத்துல விலை மதிக்க முடியாது என்னங்க? அறிவு, படிப்பு. அந்த படிப்பே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைமை ஆசிரியரா வந்து ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க, ரோபோட்டே வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்றேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் முதல் முறையா வந்து திருவனந்தபுரத்துல ஒரு ஏஐல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐரிஸ் ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ 2 மினிட்ஸ் பாருங்க, நம்ம மீண்டும் தொடருவோம். இந்தியாவில் முதல் முறையாக பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஏஐ ரோபோ டீச்சர். சுற்றி சுற்றி வந்து மாணவர்களிடம் கை கொடுத்து பாடம் நடத்தும் ஐரிஸ். எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக புரியும்படி சொல்லிக் கொடுக்கும் ஏஐ ரோபோ ஆசிரியை. இந்தியாவில் முதல் முறையாக திருவனந்தபுரத்தை சேர்ந்த கேடிசிடி என்ற உயர்நிலை பள்ளியில் சிந்தனை திறனுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ ஆசிரியர் களம் இறக்கப்பட்டுள்ளார். மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை செயற்கை நுண்ணறிவு. ஓகே, சூப்பர் இல்லைங்களா? ஸோ எதற்காக இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஹியூமன் எமோஷன்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவு கடத்தல் இருக்கணும். அதாவது வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற ஒரு மூடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லித்தரதும் அதே மாதிரியே டூப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆகும், நிறைய விஷயங்களை கற்றுத்தரதுலேயும் ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிவர வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு டீச்சரை கொண்டு வந்ததா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதே தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங் உலகத்தில் என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். எந்த இடத்துல எது தேவையோ அதை மறக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் யாரால முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜியால தான் முடியும், ரோபோட்டால தான் முடியும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது. நிறைய ட்ரேடர்கள் லாஸ் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆசை, பேராசை, அப்புறம் பயம். இந்த 2 விஷயத்துல தான் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. அது இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்துட்டு இந்த ஹியூமன் எமோஷன்ஸே இல்லாத இந்த ரொபோட்டிக் சாஃப்ட்வேரை நீங்க வாங்கி வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நாங்க கொடுக்குற ஒரு ஐடியாலஜி வச்சு நீங்க மேனுவலா ட்ரேட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜி நீங்க வாங்குறதால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது. அந்த ரெஃபரல் கோட் மூலியமா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த ரெஃபரல் கோட் வாங்கணும். நீங்க எங்க ஆக்டிவேட் பண்ணாலும் ரோபோடெக் உங்களுக்கு 3 பயிற்சியாளரை தரும். அந்த 3 பயிற்சியாளரை நீங்க என்ன பண்ணலாம்னா 24/7 நீங்க தொடர்பு கொண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த ரோபோட்டிக் சாஃப்ட்வேருக்கு கமாண்ட் கொடுக்கணும். உங்ககிட்ட என்னதான் வந்து நேவிகேஷன் இருக்குது, எங்க போட்டாலும் போட்டா எங்க போகணுன்றதை போட்டா அது காமிச்சிடும் இடம். ஆனாலும் அது எங்க போகணுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதே மாதிரிதான் எந்த காயினை எங்க வாங்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்க இதுக்காக வேண்டி ஒரு 13 பேர் கொண்ட ஒரு டெக்னிக்கல் டீம் வச்சிருக்கோம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது. அவங்க தான் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 100% சிக்னல், வெளிநாட்டுல 50% சிக்னல் தராங்க. அந்த சிக்னல் வாட்ஸ்அப் மூலியமாவோ டெலிகிராம் மூலியமோ நாங்க தரோம்னா அதுல நேரம் நீங்க போட்டீங்கன்னா போதும், அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த இடத்துல அதுவே வாங்கும், அதுவே ஆவரேஜ் பண்ணி வித்துட்டு வெளியில வந்து டிங்னு ஒரு சவுண்ட் கொடுத்து வெளில வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு தான், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளவுதான். ஆனா இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் இது வந்து வேற விதமா பயன்படுத்திட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஃபெயிலியர். எப்படி பயன்படுத்தினாங்க, நார்த்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா யூடியூப்ல போட்டு விட்டாரு. நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவர் யூடியூபர். சவுத்துல ஒரு யூடியூபர் போட்டாரு, நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவர் ஒரு யூடியூபர். அப்புறம் நிறைய பேர் எம்எல்எம் மாதிரி நிறைய அந்த ரெஃபரல் கூட போட்டு நிறைய பேர் சொல்லி விட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கல. என்ன காரணம், அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. ஆனா நாங்க யார், ரோபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட், கிட்டத்தட்ட உலகத்துக்கு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் நாங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. அதனால எங்களுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் தான் இந்த ராயல் கியூப்.
ஸோ இந்த ராயல் கியூ நீங்க வாங்குறதால நாங்க என்ன பண்ணுவோம்னா 3 பயிற்சியாளரை வச்சு நாங்க பண்ணிட்டு இருப்போம். யாரும் நீங்க நிறைய பேரை சேர்த்து விடணும் அந்த மாதிரிலாம் நாங்க வந்து புஷ் பண்றதுலாம் நாங்க கிடையாது. நீங்க பயன்படுத்த அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கானா? எஸ், ராயல் கியூ இன்டர்நேஷனல். இது ஒரு இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர், எங்களோட சாஃப்ட்வேர் கிடையாது. இது ரெஃபரல் கோடு மூலியமா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க பயனடைந்து நிறைய பேர் பலனடைந்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இந்த சாஃப்ட்வேர் வாங்குற 12 மாசத்துக்கு நாங்க தான் பொறுப்பு. இந்த சாஃப்ட்வேருக்கு நாங்க பொறுப்பு. அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த சாஃப்ட்வேரை நாங்க ஏங்க நம்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர்ல எந்த விதமான கேபிட்டல் இருக்க வேண்டியது இல்லை. அதான் முதல் விஷயம். உங்களோட பணம் எல்லாம் ஜிபே போன்பே இல்ல இல்லையா, பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர்ல பணம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தாண்டி நாங்க ஏன் இந்த ராயல் கியூ நம்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராயல் கியூ பைனான்ஸ் நம்புறாங்க. பினான்ஸை யார் நம்புறாங்க? SEC நம்புறாங்க, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நம்புறாங்க. பினான்ஸ் என்ன, என் வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்கள நம்பினா அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி பைனான்ஸ்ல இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ராயல் கியூல கொடுத்துருக்கிறதால ராயல் கியூ சேஃப் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது. அகைன் சொல்றேன், கேபிட்டல் வந்துட்டு உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா போதும், இல்ல உங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்ல இருந்தா போதும். ராயல் கியூல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராயல் கியூல இருக்கணும்னு சொன்னா நானே முதல்ல பதிவிறக்கமே பண்ணிருக்க மாட்டேன். அப்புறம் நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்ல மட்டும் தான் பண்றதால நஷ்டமே இல்லாம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்குங்க. ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் 33 மாசமா 200 நாட்டுல 1.8 மில்லியன் யூசர் இருக்காங்க. ஒரு ஆளை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஒரு தெருவை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம். 33 மாசம் 200 நாடை 130 1.8 மில்லியன் யூசர் ஏமாத்த முடியுமா? நேர்மையா இருக்கிறதால தானே முடியும். அதனாலதான் நாங்களும் நம்புறோம். அண்ட் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரொபோட்டிக் சாஃப்ட்வேர். நம்ம என்ன சொல்றோமோ அதான் பார்க்கணும். இதுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது. மார்க்கெட்டை பத்தி சிந்திக்காது. நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் செய்யும். இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ். என்னோட 43 வயசு வரைக்கும் நான் கேள்வியே படல, அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் லாஸே கிடையாது. இது வரைக்கும் நான் லாபத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். 24/7 ட்ரேடிங் ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை, இன்டர்நெட் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை, லாக் அவுட் பண்ணிட்டாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டு அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். 100% செக்யூர். இன்கேஸ் நீங்க வேற யார்ட்டையாவது உங்க மொபைல கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எதுவும் நோண்டக்கூடாதுன்றது அதுல பயோமெட்ரிக் இருக்கு. அதை போட்டு விட்டுட்டீங்கன்னா பயோமெட்ரிக் வச்சாதான் உங்க கை ரேகை வச்சாதான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 150 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கடந்த 33 மாசத்துல. கடந்த 33 மாசத்துல 150 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 200 காயின்ஸ்க்கு மேலதான் இருக்குதுல. நீங்க அதுவும் USDT தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். USDTன்றது ஒரு தெத்தர் காயின். ஏன்னா அதான் ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோவா பண்றது அவ்வளவு ரிஸ்க் அப்படின்றதால ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியா பண்றதால நோ ரிஸ்க். ரைட்டுங்களா? ஸோ இதுதான். ஸோ இது தாண்டி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஜிபே போன்பேக்கும் நடுவில் இருக்கிறது UPI பைண்டிங் இருக்கு. அதே மாதிரியா பினான்ஸுக்கும் ராயல் கியூக்கும் நடுவில் இருக்கிறது API பைண்டிங். நீங்க அந்த API பைண்ட் பண்ணிக்கலாம். அந்த API பைண்ட் பண்றதுக்கு யார் அனுமதி கொடுக்குறாங்க? பைனான்ஸ் அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப ராயல் கியூ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க? அகைன் சொல்றேன், எங்க வீட்டுல நான் உங்களை அனுமதிச்சேன்னா, உங்க வீட்டுல நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் நம்பிக்கையானவனா தான் இருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்டர். சோ இந்த ராயலுக்கு என்ன பண்ணோம், இங்க இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்கும். நீங்க ஒரு வேலை உங்க ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்து கொடுத்துட்டு வரீங்க இல்லையா, அந்த மாதிரி பைனான்ஸ்ல போயிட்டு பைனான்ஸ்ல தான் டாலர்லாம் இருக்கும், அது வாங்கி வித்து கொடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதான் மேட்ரு. சோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நம்புறாங்க? 6 எக்ஸ்சேஞ்ச் ராயல் கியூ நம்புறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸே இல்லாம வேலை செய்யறது மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். மார்க்கெட் ராக்கெட் மாதிரி ஏறாது, ஏறி இறங்கி ஏறிட்டு இருக்கும். ராக்கெட் மாதிரி கீழே இறங்காது, அப்புறம் ஏறி இறங்கும். இந்த பாருங்க, இந்த ரெட் கலர் காமிக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் ஒரு வருமானத்துக்கு வாய்ப்பு. இப்ப என்ன பண்ணணும்னா, இது ஒரு $50 நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த பாட்டை வாங்கிக்கிட்டு, இந்த பாட்டுக்கு ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு தான், சரிங்களா? இந்த பாட்டை நீங்க வாங்கிட்டு ஒரு $50 நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, மார்க்கெட் மேல போகும்போது இந்த $18 தான் யூஸ் பண்ணும். மார்க்கெட் கீழே இறங்கும் போது எங்களுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்கும் போது நல்லா லாபம் பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இறங்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு $18 வாங்குது. அப்படியே மார்க்கெட் கீழே போக போக ஆட்டோமேட்டிக்கா, நீங்க பார்க்க வேணாம், நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும். கிட்ட வாங்கிட்டே போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் மேல ஏறும்போது ஆவரேஜ் பண்ணி செல்லும் பண்ணிட்டோம். எப்படி? ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட்ல. மார்க்கெட்டு வாங்கின இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே லாபத்தையும் பார்க்கும். இதுதான் ஆவரேஜிங் காஸ்ட் டாலர் மெத்தட். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, தொடர்ந்து பண்ணி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும் பண்ணி கொடுக்கும். ரைட். இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் விட்டுருங்க. அது எப்படிங்க லாபம் வரும்ன்றீங்க, எனக்கு குழப்பமா இருக்குன்றீங்க நிறைய பேர். இப்ப வாங்க, ஒரு பவுன் தங்க வியாபாரி ஒரு பவுன் தங்கம் வாங்குறாரு வியாபாரத்துக்காக, 40,000 கொடுத்து. மார்க்கெட் இறங்கிடுச்சு, 35,000 போயிடுச்சு. இப்ப வித்தா அவருக்கு 5,000 லாஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பொறுமையா இருக்கவங்க இந்த பிசினஸ் ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப பொறுமையா இருக்கணும், விற்க கூடாது. ஏன்னா லாபத்துல, அதாவது இந்த பவுண்ட்ல குறைஞ்சாதான் நஷ்டம். இந்த பவுண்ட்ல வந்து 1 கிராம் குறைஞ்சாதான் நஷ்டம். ஆனா ரேட்ல வேல்யூல குறைஞ்சா நஷ்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பவுண்ட்ல குறையில பாருங்க, அது 1 பவுனா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வாங்கணும். எவ்வளவு வாங்கணும்? கீழே ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு 2 மடங்கு வாங்கணும். 2 மடங்கு வாங்கி மார்க்கெட் லைட்டா மேல போகுது. எப்படி மேல போவோம்? 37,500 போகும்போதே 40,000 போத்தாவில்ல,
37,500 போகும்போது என்ன பண்ணணும்? டோட்டலா 3 பவுனையும் செல் பண்ணணும். இதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். 2,500 லாபம் எப்படி வந்துச்சு? இதைத்தான் ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் காயின்ல பண்ணுது. ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி மழை காலம், வெயில் காலம், குளிர் காலத்துல ஒரு தொழில் இருந்தா எல்லா நேரத்திலும் ஒரு நல்ல தொழில் போகும். அந்த மாதிரி இந்த ட்ரேடிங் உலகத்துல அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் வேஸ்னு 3 மார்க்கெட் தான் இருக்கு. அந்த 3 மார்க்கெட்லயே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் நம்மளோட சிக்னலுக்கு. அது 3 வகையில வேலை செய்யும். காம்பவுண்டிங் ட்ரேடிங்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு 4,500 நீங்க 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்ன்றது தான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். சொல்லித்தரேன். சோலோ ட்ரேடர்னா என்ன மாதிரி கொஞ்சம் கடன்லாம் இருக்கிறீங்க, ப்ராப்ளம்லாம் இருக்கிறீங்கன்னா அவங்க பண்ணக்கூடியது சோலோ ட்ரேடிங். சர்க்கிள் ட்ரேடிங்னா என்ன? ஏங்க எனக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங், சோலோ ட்ரேடிங்க்கு நாங்க ஒரு வாட்ஸ்அப்ல சிக்னல் அனுப்பினா 1 நிமிஷம் வேலை இருக்கு உங்களுக்கு. ஆனா அந்த 1 நிமிஷம் கூட எனக்கு வேலை இல்லைங்க, எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்றவங்க சர்க்கிள் ட்ரேடிங் பண்ணலாம். இந்த 3 தான் பார்க்க போறீங்க, நல்லா பாருங்க. காம்பவுண்டிங் ட்ரேடிங் என்ன? இந்த பாருங்க, இந்த சிக்னல் உலகம் ஃபுல்லா இந்த சிக்னல் பார்ப்பீங்க. இது நம்ம சிக்னல் தான். இந்த சிக்னல் வருது, இந்த இடத்த நீங்க ஃபில் பண்ற போறீங்க. அவ்வளவுதான். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10க்குள்ள ஒரு மொபைல் நம்பர் எப்படி ஃபில் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் ஃபில் பண்றீங்க. அவ்வளவுதான். ஃபில் பண்ணி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே வாங்கி அதுவே வித்துக்கும். அவ்வளவுதான். சோ இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். இதை நாங்க சிக்னல் வந்தோம்னா நீங்க பண்றீங்க, 1 நிமிஷம் பண்றீங்க. அதே விஷயத்த தொடர்ந்து நீங்க பண்ணும்போது நீங்க ஒரு 4,500 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். உலகத்துல 8வது அதிசயம். உங்களால நம்ப முடியாம போனாதான் அது வெற்றி. அப்படி இருக்கக்கூடியதுதான் உலகத்துல 8வது அதிசயம். அதான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுக்கு எவ்வளவு? மினிமம் $50 தேவைப்படும். 4,550 ரூபாய் தேவைப்படும் கன்ஃபார்மா. இது இல்லாம இந்த பாட்டு, சரிங்களா? இந்த பாட்டு தேவை. சரி, இப்ப ஒஸ்ட் ஒரு ட்ரேட் வருது, நாங்க சிக்னல் கொடுக்குறோம், அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் வித்துட்டு வெளியில வருது, 1.5% கொடுக்குறோம். வித்துட்டு வெளியில வருது, ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். அந்த சின்ன லாபத்தை எடுத்துடக்கூடாது. அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மீண்டும் அடுத்த ட்ரேட்ல மூலதனமா போடணும். இது சின்ன பைட்ஸை கணக்கெடுக்க முடியாது. இதை கணக்கெடுக்கிறது எங்ககிட்ட ஒரு லாஜிக் இருக்கு, நாங்க அப்புறம் சொல்லித்தரோம். பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளா அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன லாபம் வரும், அந்த சின்ன லாபத்தை எடுத்து அந்த மூலதனத்துல வச்சுக்கிட்டே நீங்க போறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ட்ரேட் நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடாது. அதான் காம்பவுண்டிங்னா என்ன? கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான். ஸோ இது மாதிரி நீங்க ஒரு 600 ட்ரேட் நீங்க எடுத்தீங்கன்னா $50ன்றது $378 லட்சம் மாறும். ஸோ இந்திய ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் பக்கத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சாத்தியமா? இது சாத்தியம் சொல்லிட்டு தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்ககிட்ட தானே இருக்கு பணம், உங்ககிட்ட தானே இருக்குது. ஒரு முயற்சி பண்ணி வெற்றி காணா பெரிய லெவல் ஆக போறீங்களா? சரி, இதுக்கான வந்து சயின்டிபிக் பூர்வமான ஒரு சாட்சி இருக்கா? கணக்கு பண்ணமா அப்படின்னா எஸ். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஒரு கால்குலேட்டர் இருக்குது. ஸோ இந்த கால்குலேட்டர் ஆப்பிள் ஸ்டோர்ல, பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இதை பதிவிறக்கம் பண்றீங்க. சரிங்களா? இதை பதிவிறக்கம் பண்றீங்க. பதிவிறக்கம் பண்ணி இந்த இடத்துல 4,550 ரூபான்னு போட்டுக்கீங்க. ரைட்டுங்களா? இதுல 1.5% போடுங்க. இதுல டேஸ் எல்லாம் மறந்துருங்க. ட்ரேட்ஸ் கண்டிப்பா 2.5 3 வருஷத்துக்கு மேல ஆகும். 600 ட்ரேட்ஸ் நீங்க போடுறீங்க, கால்குலேட் பண்றீங்க, எவ்வளவு வரும்ன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் போடுறீங்க, ஒரு லாபம் வருது. அதை 2வது ட்ரேட்ல போடுறீங்க, லாபம் வரதை மாறி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதோட விளைவா என்ன ஆகும்னா அப்படியே மார்க்கெட் ஏறி 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 நடுவில் எனக்கு தேவைப்படுது, நான் பணம் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். என்னங்க இவ்வளவு நாள் ஆகுமே? ஆமா, கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா இந்த ட்ரேட் முடியறதுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 650 நாட்கள் ஆகும். ஆனா இந்த பிட்காயின் ஏறுறதுக்கு இன்னொரு 650 நாட்கள் நல்ல நாட்கள் சொன்னேன் இல்லையா? அந்த நாட்களுக்குள்ள முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன், நாங்க நம்புறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க 600 ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா 3 கோடி ரூபாய் பக்கம் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிறதுக்கு சாத்தியம். ஆஹா, அதுக்கு 3 வருஷம் ஆகுமே. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தா இப்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல? இந்த சந்தோஷத்தை 3 வருஷம் கழிச்சு அனுபவிப்பீங்க. இல்லையா? 3 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கா? உங்க பணத்தை வேற யார்ட்டையும் தராம பெருசா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? குட் லக் பண்ணுங்க, முடிஞ்ச எதையும் சேர்த்து பண்ணுங்க. என்னோட அறிவுரை அவ்வளவுதான். சரிங்க, இது இல்லாம அடுத்து என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இருக்கக்கூடியது ஒன்னொன்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு சொல்றேன். இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங்கான இந்த மாதிரி தான் சிக்னல் வரும். இந்த சிக்னல் வந்துட்டு நாங்க எங்ககிட்ட ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, ஃப்ரீயாவும் இந்த மாதிரி தான் சிக்னல் வரும். நீங்க இந்த காயின்லாம் பாத்துக்கோங்க. நீங்க போயிட்டு பினான்ஸ்ல எந்த எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கீங்களோ நீங்க வாங்கிக்கோங்க. 1.5% கண்டிப்பா போகும். கரண்ட் பிரைஸ்னா அப்போ என்ன பிரைஸ் ஓடுதோ அதை நீங்க வாங்கணும். மார்க்கெட் கீழே இறங்கி வாங்குறதுக்கான சூட்சமத்தை நாங்க சொல்லிக் கொடுப்போம். நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதுல அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டே கீழே இறங்கி வாங்கிடும், அது பாட்டுக்கு வாங்கிடும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிட்டத்தட்ட கீழே போய் வாங்கி மார்க்கெட் மேலே ஏறும்போது 1.5% ஆட்டோமேட்டிக்கா செல் நடக்கும். இன்கேஸ் நீங்க உங்களால மேனுவலா பண்ண முடிஞ்சா நீங்களே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வாங்கணும். கீழே இறங்கும் போது வெயிட் பண்ணி வாங்கணும். மார்க்கெட் மேலே ஏறும்போது கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி விற்கணும். அதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தடு. இதை இந்த ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் தனியா பண்ணிக்கும். இது முடிஞ்சோன்னா அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேடு நீங்க போய்க்கலாம். தேவைப்பட்டா நீங்க மேனுவலா பண்ணிக்கங்க. இல்லைங்க
இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் போய் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்றேன், போண்டா சாப்பிட்றேன். ஆஹா, அந்த பஜ்ஜி சாப்பிட்றது, போண்டா சாப்பிட்டு, டீ சாப்பிட்றது, இது ரோபோட்டிக் சாஃப்ட்வேரே வாங்கிடலாமே நினைச்சா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்ற காசு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டென்ஷனாக நீங்க பண்ணக்கூடிய செலவை விட இது கம்மி. டென்ஷன் இல்லாம அழகான முறையில் சம்பாதிக்கலாம். நைட்டும் வேலை செய்யும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் டெக்னிக். இதுக்கு மினிமம் வந்து $50 நீங்க பண்ணலாம். இப்போ வந்து நான் சொல்லும் போது அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்ல, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்துருங்க, உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன். 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் தான். சோலோ ட்ரேடிங்னா யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலோ ட்ரேடர் பண்றதுக்கு நாங்கள் உடனடியாக யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் எங்கிட்ட பயிற்சி அளிச்சவங்க மட்டும் தான் நாங்கள் அனுமதிக்கிறோம். ஏன்னா சோலோ ட்ரேடிங்க்கும் இதே மாதிரி சின்ன லெவல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனால் சோலோ ட்ரேடர்னா யாருன்னா நிறைய பணம் போடுவாங்க, நிறைய மார்க்கெட்டு கீழே போனாலும் இன்னும் டவுன்ல போயிட்டு அவங்க மணியை போட்டு லாபகரமா எடுக்கிறதுக்கான நிறைய வழிவகைகள் ட்ரைனிங்லாம் நாங்கள் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்லாம் அவங்க மண்டைக்குள்ள இறங்கணும் அப்படின்னா முதல்ல 3ல இருந்து 10 நாள் வரைக்கும் காம்பவுண்ட் ட்ரேடிங் பண்ணாதான் மண்டைக்குள்ள இறங்கும். இல்லைன்னா BMW காரை வச்சுக்கிட்டு கத்துக்கிறத எப்படி கத்துக்க முடியுமா? ஐயோ, கார் ஒரு பக்கம் காஸ்ட்லி, ஐயோ நமக்கும் ஓட்ட தெரியாதுன்னு பயப்படுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்டிங்லேயே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற இடத்துக்கு நீங்க போகலாம். அதான் சோலோ ட்ரேடர். சோலோ ட்ரேடரா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா, அதிக கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா 0.5ல இருந்து 5% நீங்க சம்பாதிக்கலாம். ஆவரேஜா மாசம் 30% கிடைக்கும். மாசம் 30% வட்டி கொடுத்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஒரு மாசம் 5% கூட கிடைக்கும், ஒரு மாசம் 50% கூட கிடைக்கும். எப்ப பார்க்கணும்? வருடம் இறுதியில பார்க்கணும். சரி, இதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? மினிமம் $110 இருந்து கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எப்படி ஆவரேஜா பார்க்கணும்னா 3ல இருந்து 12 மாசம் பீரியட்ல பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த சிக்னல் கொடுக்குறோம்ல, இந்த சிக்னல் வித்துட்டு எவ்வளவு நாளுங்க வெளில வரதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் கூட ஆகும். சந்தை நிலவரம் ஹை ஃப்ரேமை பார்த்தா நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஹையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லைன் வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். உடச்சிட்டு போச்சுன்னா கூட ஒரு 3 சப்போர்ட் லைன் 6 சப்போர்ட் லைன் வச்சிருக்கோம். மார்க்கெட் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, நம்ம எதிரியும் கிடையாது. நம்ம வாங்க போற எந்த காயினுக்கும் அதுல வந்து இமெயிலோ ஃபோன் நம்பரோ இல்லை. ஆனா அந்த மார்க்கெட் கண்டிப்பா அப்பாய் மேல வரும். ஏன்னா 3 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது எவ்வளவு நாளுக்கு ஆகும்னா 15 நிமிஷத்துல 60 நாள் கூட ஆகலாம். சந்தை நிலவரத்தை பொறுத்து நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஆனா ஒரே நாள்ல 40-50 ட்ரேட் பண்ணவங்களும் இருக்காங்க, 60 நாள்ல ஒரு ட்ரேட் பண்ணவங்களும் இருக்காங்க, அந்த 60 நாளுக்கு அப்புறம் ஒரே நாள்ல 40-50 ட்ரேட் பண்ணவங்களும் இருக்காங்க. பொறுமை மட்டுமே உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தரும். பொருளாதார கடவுள் வேணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. இதெல்லாம் தாண்டி என்னால முடியாதுங்க, நீங்க அந்த 1 நிமிஷம் வேலைன்னு சொல்றீங்க, அந்த 1 நிமிஷம் வேலை முடியாதுங்கன்றவங்களுக்கு அழகான முறையில் நாங்களே என்ன பண்றோம் அப்படின்னா, ரோபோட்டெக்கே ஒரு சர்க்கிள் இருக்கும், ரோபோட்டெக்கோட ஓன் சர்க்கிள். அதையும் வந்து இந்த 16 பேர் கொண்ட டெக்னிக்கல் டீம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நீங்க ஒரே ஒரு காயின்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 240% உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். ஒரே ஒரு காயின் தான், அந்த ஒரு காயினுக்கு $450 ஆகும், இந்த ராயல் கியூ பாட்டி இல்லாம. ஸோ அழகான முறையில் நம்ம சம்பாதிக்கலாம். இதாங்க ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். உங்களோட வாழ்க்கையில உங்களோட பயணத்துல கிரிப்டோ கரன்சியில தான் நீங்க முன்னேற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விதி இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதுக்கு சரியான ஒரு வாகனம், வெஹிக்கிள், இந்த கடைசி வெஹிக்கிள் ராயல் கியூ தாங்க. ராயல் கியூ தான், எந்த ஒரு மாற்று கருத்து. என்கிட்ட படிச்சவங்க அத்தனை பேருமே ராயல் கியூ பாட் வாங்கியிருக்காங்க. என்ன காரணம்னா டெஃபினட்டா தெரியும், மார்க்கெட் வெலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, மேனுவலா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த ராயல் கியூ பாட்டை நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னா. உங்களுக்கு யார் இந்த இன்விடேஷன் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்க தான் உங்களுக்கு இந்த ரெஃபரல் ஐடி கொடுக்கறதுக்கு உரிமையானவர்கள். ஆனா ரெஃபரல் ஐடி மட்டும் வாங்கிக்கங்க, நாங்க கொடுக்குறோம். ஆனா நாங்க 3 பயிற்சியாளர் நாங்க தான் கொடுப்போம், சரிங்களா? ஸோ உங்களை பிடிச்சி வழி நடத்துவோம். அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை, நாங்க கொடுப்போம். கோச் இருக்காங்க, ட்ரைனர் இருக்காங்க, ஒரு கோச் 2 ட்ரைனர் நாங்க கொடுத்துருவோம், நாங்களே கொடுத்துருவோம். சரி, இது எப்படி ஆக்டிவேஷன் பண்றதுன்னா, முதல் அந்த ரெஃபரல் ஐடியை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு, அதுல கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட்ல எழுதி வச்சிருங்க. மறந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த பாட்டை, புரியுதுங்களா? ட்ரஸ்ட் வேலட் மாதிரி. அதனால எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க. ஏதாவது ஒன்று பண்ண முடியலன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. அதனால பாஸ்வேர்டை எழுதி வைக்கிறது உங்களோட பொறுப்பு. இல்லையா, ஒரு ஜூம் லிங்க் அமைச்சு உங்க ட்ரைனரோட சப்போர்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி, ரெஜிஸ்டர் பண்றப்ப எப்படிங்க ஆக்டிவேட் பண்ணணும்? ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு தான், ஆனா டெய்லியும் கட்ட முடியாது. ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டணும். ஒரு வருஷத்துக்கு காசுல ஐஎன்ஆர்லயோ இல்ல எல்கேஆர்லயோ வெள்ளியிலயோ கட்ட முடியாது, டாலர்ல கட்டணும். டாலர்னா என்ன டாலர்? யூஎஸ்டி இல்ல, யூஎஸ்டின்றது ஒரு தெத்தர் காயின். அந்த தெத்தர் காயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலரோட விலை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் $90 $92 இடையில டிராவல் ஆகிட்டே இருக்கும், எனி டைம் டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது $120 தேவைப்படுது ஆக்டிவேஷன் பண்றதுக்கு. இது ஒரு நாளைக்கு $28 தான் ஆகுது, அவ்வளவுதான். அதை மொத்தமா செய்யும் போது நமக்கு பயம் இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு வருஷத்துக்கு தான் இந்த ஆக்டிவேஷன். இந்த ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவேஷன் இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ரினியூல் பண்ணுமா? நீங்களே ரினியூல் பண்ணுவீங்க. ரினியூல் ஃப்ரீ ரினியூலுக்கும் நிறைய வழிகள்லாம் இருக்கு, நாங்க சொல்லித்தரோம். சரி, இதோட என்னங்க வேணும் ராயல் கியூக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சாஃப்ட்வேருமே பைக்கும் செல்லுக்கும் ஒரு புரோக்கரேஜ் கமிஷன் பிடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா புரோக்கர் கமிஷன் பிடிக்கிறாங்க இல்லையா, பைக்கும் செல்லுக்கும் பிடிப்பாங்க. ராயல் கியூ மட்டும்தான் ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் பிடிக்கும்.
நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க இல்லையா, ஸ்டாப் லாஸ்ல போட்டு விற்கிறவங்களுக்கு கூட brokerage கமிஷன் பிடிக்குது இல்லையா. இங்க லாஸே கிடையாது, ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் brokerage கமிஷன் பிடிக்கும். அது வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது பினான்ஸ்ல போய் எடுத்துக்க முடியாது. அதனால வந்து ராயல் கியூல ஒரு வேலெட் இருக்குது. அந்த வேலெட்ல நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு $10 வச்சுட்டீங்கன்னா நீங்க லாபம் சம்பாதிக்க அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது குறைஞ்சோன்னு திருப்பி நீங்க அனௌன்ஸ்மெண்ட் ராயல் கியூல கொடுப்பாங்க, நீங்க அதில் டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த $130 மட்டும்தான் ராயல் கியூ. அப்புறம் என்னங்க தேவை, வெறும் $45 இருந்து நீங்க செய்யுங்க. அதிகமா யாரும் கேபிட்டல் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்புக்காக ஒரு நேரம் கொடுங்க. அந்த நேரம் 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும். அந்த நேரத்து வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணி எங்ககிட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வெறும் இந்த $45 இருந்தே நான் காம்பவுண்டிங் பண்றதுனாலும் சரி, நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நாங்க எங்கேயும் புஷ் பண்ணவே மாட்டோம். அது உங்களோட தெரியும். எதுலையுமே நாங்க பினான்ஸ்ல நாங்க தலையிடுறதே கிடையாது. ஸோ மொத்தமே $180 தான். கிட்டத்தட்ட ஏறத்தாழ அப்ராக்சிமேட்டிவா $16,000 ஆகுது. எல்கேஆர்ல $58,000 ஆகுது. நீங்க இதை கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சோடனே உடனே என்ன உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுப்போம். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் நேரடியாக வந்து செய்யணும் அவசியம் கிடையாது, ஜூம்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த 2வது நிமிஷத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா 1 இயருக்கு வந்துட்டு 3 ட்ரைனர் கொடுத்துருவாங்க. எது ஃப்ரீ, எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ஒவ்வொரு ட்ரைனருக்கும் 1 மணி நேரத்துக்கு $1000 எல்லாரும் கொடுக்குறாங்க கன்சல்டேஷன் ஃபீஸ். ஆனா உங்களுக்கு 3 ட்ரைனர் ஃப்ரீ. அண்ட் அது இல்லாம ஒரு நாளைக்கு மினிமமா 4 இருந்து 5 சிக்னல் ஃப்ரீ. ஒவ்வொரு சிக்னலும் வேல்யூபிள். அண்ட் 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட் ஃப்ரீ, ஜூம் சப்போர்ட் ஃப்ரீ. வீக்லி 2 ட்ரைனிங் தமிழ்ல நடக்கும். எல்லாமே 9 மணிக்கு தான் நடக்கும், ஃப்ரீ. இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும் ட்ரைனிங் எல்லாமே. அண்ட் டெய்லி ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்குது. காலையில் 8:00 to 9 மணி வரைக்கும். அதுக்கான தனியாக ஒரு பாஸ்வேர்டு ஜூம் ஐடி கொடுத்துருவோம், ஃப்ரீ. சாயந்தரம் அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண முடியலன்னா சாயந்தரம் வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்கு, ஜூம் ஐடி கொடுத்துருவோம், ஃப்ரீ. அங்கே வந்து உங்களோட தெளிவு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம், டவுட் கேட்கலாம், எல்லாம் விட கேட்கலாம், ஓப்பன். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் எல்லாரும் வர முடியாது, ஆக்டிவேஷன் பண்ணவங்க தான் வர முடியும். இதோட சேர்ந்து நீங்கள் இந்த ராயல் கியூ பாட்டை வாங்கி முன்னேறிடுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்களாலேயே முன்னேறணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாட்டை வாங்கும் போதே நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி கொடுக்க போறோம். அந்த கிரிப்டோ கரன்சி வந்து $1 போகக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. எப்போ 2025ல் $1 கொடுக்குற கிரிப்டோ கரன்சி. அந்த கிரிப்டோ கரன்சி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கனால சில லட்சம் ரூபாய்க்கு நீங்க அனுமதி ஆயிருவீங்க. அந்த கிரிப்டோ கரன்சி வந்து எவ்வளவு தருவோம்னா, நார்மலா நாங்க முதல்ல 1 கோடிலாம் தந்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ வந்து அந்த கரன்சியோட வேல்யூ ஏறுதுன்றதால 20 லட்சம் தான் நாங்க கொடுப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல நாள்,